Hey hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல நியூ ongoing BL anime series தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சீரிஸோட நேம் இதய திருடன். இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஹாரர், ஃபைட்டிங், த்ரில்லிங், ரொமான்சிங்னு எல்லாம் கலந்த டீமான் சீரிஸ். இந்த சீரிஸை பார்த்தது எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதான் உடனே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். சரி இனி வாங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சீரிஸ்க்குள்ள போலாம். இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் லீட் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேரு கார்லன், இன்னொருத்தன் பேரு டியோக். நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கார்லனை பத்தி சொல்லணும்னா பிறக்கும் போதே அஸ்மோதாங்கிற டீமானோட சபிக்கப்பட்ட இதயத்தோட பிறந்தவன். இவன் பிளாக் ரெயின் சிட்டியோட வைஸ் கேப்டனா இருந்து மக்களை டீமான் கிட்ட இருந்து காப்பாத்தி மக்களை பாதுகாத்து வந்துட்டு இருக்கான். ரொம்ப தங்கமான பையன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம செகண்ட் ஹீரோ டியூக்க பத்தி சொல்லணும்னா ஆட்சி அதிகாரத்து மேல வெறி கொண்ட ஈவு இறக்கங்கிறது என்னன்னு தெரியாத மோசமான டீமான் தான் நம்ம டியூக். இவன் அஸ்மோதாங்கிற இதயம் கார்லன் கிட்ட இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதயத்தை எப்படியாவது திருடுறதுக்காக நம்ம கார்லன் கூட சேர்ந்து பல போர்கள்ல நல்லவன் மாதிரி கலந்துக்கிட்டு நம்ம கார்லனோட இதயத்துல இடம் பிடிக்கிறான். கார்லனோட இதயம் சபிக்கப்பட்டதுனால அவனுக்கு எந்த நிமிஷம் வேணாலும் சாவு வரும். கார்லன் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இருந்துட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட டீமான் டியூக்கு கார்லன் மேல காதல் ஏற்பட காதலனை காப்பாத்துறதுக்காக டியூக் அவன் போட்ட விதிகளை எல்லாம் மீறி போராட ஆரம்பிக்கிறான். இப்படி நடந்த போராட்டத்துல நம்ம டியூக்கும் கார்லனும் ஒண்ணு சேர்ந்தாங்களா? டியூக் கார்லனை சாவுல இருந்து மீட்டெடுத்து 2 பேரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா இல்லையான்னு இனி வர எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. சீரிஸோட ஓப்பனிங்லயே நம்ம டீமான் டியூக்க தான் காட்டுறாங்க. அவன் சதை இல்லாத எலும்போட இருக்க பூனைக்குட்டி கூட பிளாக் ரெயின் சிட்டிக்கு வந்த டியூக் மாளிகைக்கு வெளியே நின்று ஸ்மெல் பண்ணிக்கிட்டு டியூக் அவன் பூனைக்குட்டி கிட்ட கேப்ரலைன் உனக்கு அந்த மனம் வருதான்னு சொல்லி கேட்க அந்த பூனைக்குட்டியும் ஆமா வருதுன்னு அதனோட பாஷையில சந்தோஷமா கத்த அதை பார்த்த டியூக் சிரிச்சுக்கிட்டே இந்த மனம் அஸ்மோதாவோட மனம், இனி கவலைப்படாத கேப்ரலைன், உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அழகான முடி வளர போகுதுன்னு சொல்லி டியூக் அவன் பூனைக்குட்டியோட கொஞ்சிக்கிட்டே மாளிகைக்கு உள்ள நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்க இங்க மாளிகைக்குள்ள காட்டுறாங்க. மாளிகைக்குள்ள ஏதோ பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்க. அந்த பார்ட்டில கப்பல்ஸ் எல்லாம் ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க கார்லன் அவனோட அசிஸ்டன்ட் நில் கூட வரா. வந்தவன் பார்ட்டில நடக்கிற டான்ஸ கவனிக்காம மாளிகைக்கு வெளியே பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள என்னமோ தெரியல, மாளிகைக்கு வெளியே ஏதோ மோசமான டீமான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க அதை பார்த்த நில், என்னாச்சு வைஸ் கேப்டன், வெளியே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க டீமான நினைச்சு கவலைப்படுறீங்களா? இனி உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் கேப்டன், ஏன்னா நாம தான் சிட்டில இருக்க எல்லா டீமானையும் அழிச்சிட்டோமே, அதனால இதுக்கப்புறம் டீமான் இங்க வரக்கு வாய்ப்பே இல்ல, அதனால ரிலாக்ஸா பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் அது எப்படி டீமான் எல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்ற? எனக்கு என்னமோ டீமான் அழிஞ்ச மாதிரி தெரியல, ஏதோ ஒரு மோசமான டீமான் மாளிகைக்கு வெளியே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் மாளிகைக்கு வெளியே இருக்க காட்டு பகுதி வரைக்கும் போயிட்டு வருவோம்னு சொல்லி கார்லன் நெல்ல காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. காடு பயங்கர இருட்டா இருக்கிறத பார்த்து பயந்து போன நெல், கேப்டன் என்ன இந்த காடு இவ்ளோ பயங்கரமா இருக்கு? நான் இந்த இருட்டை பார்த்து பயப்படல, ஏன்னா என் கூட நீங்க இருக்கீங்களா, உங்களை தாண்டி எந்த டீமானாவது என் பக்கத்துல வந்துடுமா? அது இருக்கட்டும் கேப்டன், இந்த நேரத்துல நீங்க இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்க கண்ணுக்கு ஹை லெவல் டீமான் தெரிஞ்சிருக்கும். அந்த டீமான கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காகத்தான் நீங்க இங்க வந்திருக்கணும். என்ன கேப்டன் நான் சொன்னது சரியானு கேட்க கார்லன் சரியா சொன்ன, டீமான் எல்லாம் இப்ப சாதாரண மனுஷங்க மாதிரி உருமாறி மக்களை வேட்டையாடிட்டு இருக்கு. ரீசெண்டா இறந்து போனவங்களோட உடலை பார்த்தப்போ அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தை ஒரு சொட்டு கூட விடாம உறிஞ்சி கொண்டிருக்கு. இறந்து கடந்தவங்களோட உடம்புல தோலே இல்ல, வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்டு பயந்து போன நெல், என்ன சொல்றீங்க, மனுஷங்க உடம்புல தோலே இல்லையா? நீங்க சொல்றதை கேட்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கேப்டன் சொல்லி கார்லனும் நெல்லு பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. அப்ப அந்த காட்டுக்குள்ள கப்பல் ஒருத்தங்க லிப் டு லிப் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கார்லன் வேகமா நில்லோட கண்ணை க்ளோஸ் பண்ணி விட அதை பார்த்த நில், என்னாச்சு கேப்டன், இப்ப எதுக்காக என் கண்ணை க்ளோஸ் பண்ணி விடுறீங்கன்னு சொல்லி கேட்க கார்லன், நீ குழந்தை பையன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க கூடாது, ரொம்ப தப்புன்னு சொல்ல அதை கேட்டு ஃபீல் ஆன நில், கேப்டன் எனக்கு 20 வயசு ஆகுது, நான் ஒன்னும் குழந்தை இல்ல, அதனால என்னையும் பார்க்க விடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப அங்க பார்த்தா அந்த கப்பல்ல ஒண்ணுதான் மனுஷன், இன்னொன்னு டீமான். டீமான் பையன் மாதிரி உருமாறி வந்து ஆப்போசிட்ல இருக்க பொண்ணோட கழுத்தை கடிச்சு அவ உடம்புல இருக்க ரத்தத்தை எல்லாம் குடிக்க உடம்புல இருக்க ரத்தம் மொத்தமும் போனதுனால உடம்பெல்லாம் சுருங்கி போய் அந்த பொண்ணு இறந்து கீழே விழுக அதை பார்த்த கார்லன், ஓ நீ இங்கதான் இருக்கியா, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கார்லன் அவனோட சக்தி வாய்ந்த வாளை எடுத்துட்டு டீமானோட பக்கத்துல போக கார்லனோட சத்தத்தை கேட்ட டீமான் திரும்பி நம்ம கார்லனை பார்க்க அந்த டீமான் பார்த்தா மனுஷ மாதிரி இல்லாம பூச்சி வடிவுல இருக்கு. அதை பார்த்து பயந்து போன நெல், இந்த டீமான் என்ன இவ்வளவு கொடூரமா இருக்குன்னு சொல்ல நெல் பயப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கார்லன், நீ பயப்படாத நான் இருக்கேன், உடனே இந்த இடத்தை விட்டு தள்ளிப்போன்னு சொல்லி கார்லன் அவனோட முழு சக்தியை யூஸ் பண்ணி அந்த டீமான கொல்ல இறந்து போன டீமான் ஒரு கல் வடிவுல மாறி போக அதை பார்த்த கேப்டன் வேகமா இறந்து போன பொண்ணோட பக்கத்துல வந்து அந்த பொண்ணோட முகத்துல வெள்ளை துணியால க்ளோஸ் பண்ணி விட்டு என்ன மன்னிச்சுடு, நான் சீக்கிரமா வந்திருக்கணும், நான் சீக்கிரமா வந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு சொல்லி இறந்த பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்தின கார்லன் நெல் கிட்ட, நெல் இந்த இடத்த கிளீன் பண்ண உடனே 6 பேரை இங்க வர சொல்லு, அவங்க வந்ததும் நீ அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க கேப்டன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கேப்டன் சும்மா சொல்லக்கூடாது, நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான், உங்களோட ஒரு வாளோட வெட்டிலேயே அந்த டீமான் அழிஞ்சு போயிட்டான், இவ்வளவு சக்தி வாய்ந்த உங்களுக்கு நான் அசிஸ்டண்டா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம்
கேப்டன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு காலையில நீங்க ரிசர்ச் சென்டர் வரைக்கும் போகணும். அங்க போய் டீமான பத்தின பட்டியலை நீங்க சப்மிட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பட்டியலை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மாளிகைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டியலை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். நீங்க அந்த பட்டியல்ல எல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இங்க கார்லன் டீமான கொல்றதுக்காக அவனோட முழு சக்தியை பயன்படுத்தினதுனால கார்லனோட இதயம் பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிக்க இதய வலியை தாங்க முடியாம தடுமாறிட்டு இருக்க கார்லனை பார்த்த நெல், கேப்டன் என்னாச்சு உங்களுக்கு, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, கார்லன் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல, டீமான கொல்றதுக்கு என் முழு சக்தியை பயன்படுத்தினதுனால நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அவ்வளவுதான், என்ன பத்தி கவலைப்படாத, நான் அரண்மனைக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும், நீ உன்னோட வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா அரண்மனைக்கு வந்து சேருன்னு சொல்ல, அதை கேட்ட நெல், என்ன பத்தி கவலைப்படாதீங்க கேப்டன், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன், சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க திரும்பவும் ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு தகவல் கொடுன்னு சொல்லி மாளிகையில பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறதுனால கார்லன் யாரு கண்டையும் படாம மாளிகையோட பேக் சைடு வழியா அவனோட ரூமுக்கு போக ட்ரை பண்ண இதய வலி பயங்கரமா இருக்கனால கார்லனால சுத்தமா நடக்கவே முடியாம தட்டு தடுமாறி ரூமுக்கு வந்த கார்லன், இப்பெல்லாம் என் இதயத்தோட வலி அதிகமாயிட்டே வருது, என்னால இந்த வலியை தாங்கவே முடியலன்னு சொல்லி கார்லன் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க, அப்போ அங்க டியூக் வரான். அவன் வழியில தவிச்சிட்டு இருக்க கார்லனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே கார்லனோட பக்கத்துல வந்த டியூக் கார்லனுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்கி விழுந்த கார்லன் அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்து கண்ணு கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்க, மயக்கம் தெளிஞ்சு எழுந்த கார்லன், எங்க இருக்கேனா இது என்ன இடம்னு புலம்பிட்டு இருக்க, அந்த சத்தத்தை கேட்ட டியூக் கார்லனோட பக்கத்துல வந்து, ஒரு வழியா மயக்க தெளிஞ்சு எழுந்துட்டியா, அப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு, எனக்கு அந்த பதில் வேணுங்கிறதுனாலதான் நான் உன்னை கொல்லாம வச்சிருக்கேன், இல்லைன்னா உன்னை எப்பவும் நான் கொண்டிருப்பேன், சரி சொல்லு, உன் மேல எப்படி அஸ்மதா சென்ட் மன வருதுன்னு கேட்க, அதை கேட்டு ஷாக்கான கார்லன், யார் இந்த பையன், இவனுக்கு எப்படி ஏன் மேல இருந்து வர சென்ட் மனத்தோட பேரு தெரிஞ்சதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, சைலண்டா இருக்க கார்லனை பார்த்த டியூக் கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து அவனை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் மேல இருந்து வர இந்த அஸ்மதா சென்ட் மனம் இருக்கே, இது டீமான்களோட செக்ஷுவல் உணர்வை தூண்டி விடக்கூடிய மருந்து மாதிரி, அந்த மனம் உன் மேல எப்படி இருந்து வருது, நான் உன்ன மாதிரி டீமான்களை வேட்டையாடுற பல பேரை ஈர்த்து என் வலையில விழுக வச்சு அவங்க கூட ஒன்னா இருந்து அவங்க உயிரை எடுத்திருக்கேன், அவங்க மேல எல்லாம் இந்த மாதிரி மனம் வந்தது இல்ல, உன் மேல இருந்து வர மனம் எனக்கு செக்ஷுவல் உணர்வு அதிகப்படுத்துதுன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட கார்லன், இவன் இப்ப என்ன பத்தியா பேசிட்டு இருக்கான், இவன் பேசுறதையெல்லாம் கேட்கும் போதே இவன் எவ்வளவு வக்ரம் பிடிச்சவனா இருப்பான்னு தெளிவா தெரியுதுன்னு சொல்லி கார்லன் டியூக்க மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்க, சைலண்டா இருக்க கார்லனை பார்த்த டியூக், ஏன் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு பேசிக்கிட்டே கார்லனோட கோட் பாக்கெட்ல இருந்து பாக்கெட் வாட்ச் எடுத்து பார்த்த டியூக், அட இது டீமானோட பாக்கெட் வாட்ச் ஆச்சே, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, ஆமா இந்த பிக்சர்ல இருக்க லேடி யாரு, இந்த லேடி பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன், அந்த பிக்சர்ல இருக்கிறது என்னோட அம்மா, ப்ளீஸ் அந்த வாட்சை என்கிட்ட கொடுத்துரு, அந்த வாட்ச் அம்மாவோட ஞாபகமா நான் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட டியூக் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி இந்த வாட்ச் உனக்கு அவ்வளவு முக்கியம்னா அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு கேட்க, கார்லன், நான் குழந்தையா இருக்கும் போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் என் மேல இந்த அஸ்மோதா சென்ட் மனம் வர ஆரம்பிச்சது, அந்த மனத்தினால என் இதய பலவீனமாயிட்டு வந்துட்டு இருக்கு, அஸ்மோதா சென்ட்னால எப்போ எந்த நிமிஷம் வேணாலும் என் இதய துடிப்பு நிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட டியூக் கார்லன் கிட்ட, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா இல்ல என்னை ஏமாத்துறதுக்காக கதை அடிச்சு விட்டுட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க, கார்லன், நான் பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆக்சிடென்ட்ல நடந்த அடையாளம் என் உடம்புல இருக்கு, அந்த மார்க்கை நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அதை கேட்ட டியூக், அப்படியா, அப்ப நீ சொன்ன அடையாளம் உன் உடம்புல இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி வால் எடுத்த டியூக் கார்லன் போட்டிருக்க ஷர்ட் பட்டனை கட் பண்ணி விட்டு பார்க்க, ஃப்ரண்ட்ல எந்த அடையாளமும் இல்லாம இருக்கிறத பார்த்த டியூக், நீ சொன்ன மாதிரி உன் உடம்புல எந்த அடையாளமும் இல்லையே, அப்படின்னா நீ என்கிட்ட போய் தானே சொன்னேன்னு கேட்க, கார்லன், என் உடம்புல மார்க் இருக்குன்னு தான் சொன்னனே தவிர என் உடம்புல ஃப்ரண்ட் பார்ட்ல இருக்குன்னு நான் சொல்லவே இல்ல, அந்த மார்க் என் முதுகு பகுதியில லெஃப்ட் சைட்ல இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட டியூக் வேகமா கார்லனோட பின்னாடி போய் அவனோட ஷர்ட்டை கட் பண்ணி விட்டு அந்த மார்க்கை பார்த்த டியூக் பயங்கர சந்தோஷத்துல, அடடா இந்த மார்க்கை பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே டியூக் அந்த மார்க் மேல கை வச்சு தடவிக்கிட்டே மறுபிறவி எடுக்கிறதுக்காக மனுஷனோட உடம்புல ஒட்டிட்டு இருக்க பலவீனமான டீமான்னு சொல்லிக்கிட்டே அவன் பாட்டுக்கு கார்லனை போட்டு தடவுன்னு தடவ டியூக் கைப்பட்டதுனால கார்லனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக, இந்த டியூக் கார்லன் கிட்ட, உன் உடம்புல இருக்க இந்த டார்க் ரோஸ் கலர் மார்க் இருக்கே, இது பெருசாக பெருசாக உன் உடம்பு முழுக்க பரவி அதுல இருந்து பூக்கள் மலர ஆரம்பிக்கும், அந்த பூக்களோட வருகையை வெளிப்படுத்துற விதமா தான் உன் உடம்புல அழகான பிங்க் கலர் காம்பு மலர்ந்திருக்குன்னு சொல்லி கார்லனோட நிப்புல தடவி விட்டுக்கிட்டே, ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா அந்த பூக்கள் மலர்ந்ததுக்கு அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட, இறந்துருவேன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன் எந்த பதட்டமும் இல்லாம அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்ல, கார்லன் சொன்னதை கேட்டு ஷாக்கான டியூக், அப்படின்னா நீ உன் சாவுக்கு தயாரா தான் இருக்கியா, ஆனா கவலைப்படாத, நீ சாகரக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குன்னு சொல்லி டியூக் சிரிச்சுக்கிட்டே கார்லனோட பின்னாடி இருந்து டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு அவனோட காது கிட்ட வந்து, உன்கிட்ட இருக்க இதயம் எனக்கு சொந்தமானதே, இந்த இதயத்தை நீ சாகரக்கு தவிச்சிட்டு இருக்க கடைசி நிமிஷத்துல உன்கிட்ட இருந்து இந்த இதயத்தை எடுத்துக்குவேன், அப்புறம் கவலைப்படாத, நீ செத்தாலும் ஆன்மாவை இன்னொரு டீமான் கையில போகாம நான் பத்திரமா
பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து அவனை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே உன் மேல இருந்து வர இந்த அஸ்மோதா சென்ட் மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு செக்ஸியா ஒரு நெக்லஸை எடுத்து நெக்லஸோட ஒரு பகுதியை கார்லனோட கழுத்துலயும் நெக்லஸோட இன்னொரு பகுதியை கார்லனோட இடுப்பு பகுதியிலையும் போட்டு விட அதை பார்த்த கார்லன் என்ன பண்றேன்னு கேட்க டியூக் அதுவா நான் உனக்காகவே ஸ்பெஷலா இந்த நெக்லஸ் ரெடி பண்ணிருக்கேன் இந்த நெக்லஸ் உன் உடம்புல இருந்தா உனக்கு ஏற்படுற இதய வலி கம்மியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே டியூக் இடுப்புல இருக்க நெக்லஸ பிடிச்சு இழுக்க அதை பார்த்த கார்லன் எனக்கு என்னமோ நீ போட்டு விட்டுருக்கிறது நெக்லஸ் மாதிரி தெரியலையேன்னு கேட்க டியூக் ஆமா இது பார்க்க நார்மல் நெக்லஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஆனா இந்த நெக்லஸோட பவர் உன் மேல இருந்து வர அஸ்மோதா சென்ட் மனத்தை கண்ட்ரோல் பண்ணி உன் இதயம் பலவீனமாகாம பாத்துக்கோ நான் உனக்கு கொடுத்திருக்க இந்த பவர்ஃபுல் நெக்லஸ்க்கு கைமாறா நான் உன்னோட பாக்கெட் வாட்ச வச்சுக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் கார்லனுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்கின கார்லனை மாளிகைக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள விட்டு போயிருக்க அடுத்த நாள் கார்லனால கொல்லப்பட்ட டீமான்களோட லிஸ்ட சப்மிட் பண்றதுக்காக கேப்டன் ரோஜரை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்த கார்லன் அவன் வந்த வேலையை மறந்து கார்லன் மனசுக்குள்ள நேத்து நைட்டு நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஞாபகத்துல இருக்கிறது எல்லாம் காலையில நான் கண் முழிச்சு பார்க்கும்போது மாளிகைக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்கு நடுவுல பாறையில படுத்திருந்தது மட்டும்தான் இது யாரு என்ன மாளிகையில இருந்து கடத்தினது என் அம்மாவோட ஞாபகமா நான் வச்சிருந்த பாக்கெட் வாட்சை யார் எடுத்தது என்ன கடத்துற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்குன்னு கார்லன் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க சைலண்டா இருக்க கார்லனை பார்த்த ரோஜன் கார்லன் என்னாச்சு ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னு கேட்க அந்த சத்தத்தை கேட்ட கார்லன் சொல்லுங்க கேப்டன் ரோஜன் இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னு கேட்க அதை கேட்ட ரோஜன் கார்லன் உனக்கு என்னாச்சு நீ எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கே என்ன விஷயம் ஆள் வேற பார்க்க ரொம்ப டல்லா இருக்க நைட்டு சரியா தூங்காதனால இவ்வளவு டல்லா இருக்கியா இல்ல டீமான்களை வேட்டையாடினதுனால ஏற்பட்ட டல்னஸா எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுன்னு கேட்க கார்லன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல கேப்டன் நான் நல்லா தான் இருக்கேன் நான் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால நீங்க பேசுனதை என்னால கவனிக்க முடியல அந்த விஷயமும் அந்த அளவுக்கு பெருசுல நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட கேப்டன் ரோஜன் அப்ப சரி நீ நல்லா இருக்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னா என் கூட கார்னாஸ் வரைக்கும் வர முடியுமான்னு சொல்லி கேட்க கார்லன் எனது கார்னாஸ் வரைக்கும் போறோமா ஏன் ஏதாவது புது மிஷினா கேப்டன் கேட்க கேப்டன் ரோஜன் புது மிஷின் எல்லாம் எதுவும் இல்ல அந்த ஊர்ல தொந்தரவு பிடிச்ச ஒருத்தனை மீட் பண்ண போறோம் நீ என் கூட வா போற வழியில அவனை பத்தி சொல்றேன்னு சொல்லி கேப்டன் ரோஜனும் கார்லனும் கிளம்பி ட்ரெயின்ல கார்னாஸ்க்கு போயிட்டு இருக்க ரோஜன் கார்லன் கிட்ட இப்ப நம்ம மீட் பண்ண போற ஆளை பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு சைக்கோ அவன் எல்லா இடத்துல இருக்க பேய்களை எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு வேட்டையாடிட்டு இருக்கான் பேய்களை வேட்டையாடுறதே அவனோட வேலையா வச்சிட்டு இருக்கான்னு பாத்துக்கோ இப்படி அவன் கையால பிடிக்கப்பட்ட பேய்களை கொடூரமா சித்திரவதை செஞ்சு அந்த பேய்க துடி துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அவனுக்கான விதிகளை அவனே உருவாக்கி அதுபடி நடந்துட்டு இருக்கான் அவன் எப்படி வினோதமா இருக்கானோ அதே மாதிரி அவன் உருவாக்குன விதிகளும் ரொம்ப வினோதமா இருக்கு இவனோட முக்கியமான இலக்கே மனுஷங்க சாகிறதுக்கு கடைசி நொடியில இருக்க போதே இவன் அந்த மனுஷங்களோட இதயத்தை மட்டும் எடுத்துருவான் இந்த மாதிரி பல பேரோட இதயங்களை இவன் எடுத்திருக்கான் இப்படி எடுக்கப்பட்ட இதயத்தை என்ன பண்றான் என்ன காரணத்துக்காக இந்த இதயத்தை எடுத்துட்டு இருக்கான்னு எதுவுமே தெரியல இப்படி ஈவ இறக்கம் இல்லாத கொடூரமானவன் திடீர்னு கொஞ்ச நாளா எந்தவித மோசமான செயல்கள்ல ஈடுபடாம எல்லாத்தையும் நிறுத்திட்டு நல்லவனா மாறி வாழ ஆரம்பிச்சுட்டான் இவனோட இந்த மாற்றத்தை என்னால நம்பவே முடியல இவனோட மாற்றத்துக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அதனாலதான் இவனை மாதிரி மோசமானவங்கனால நம்ம பிளாக் ரெயின் சிட்டிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம இவனை மீட் பண்ணி இவனோட மாற்றத்துக்கு என்ன காரணம் இது மூலமா இவன் என்ன அடைய நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட கார்லன் இவ்வளவு நேரம் நீங்க ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே அவனோட பேரு என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா கேப்டன் கேட்க ரோஜன் அவனோட பேரு டியூக் ஹாசல்னு சொல்லி பேசிக்கிட்டே ரோஜனும் கார்லனும் கார்னாஸ்க்கு வர அங்க அவங்கள வெல்கம் பண்றதுக்காக டியூக்கோட அசிஸ்டன்ட் அரண்மனை வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்க அரண்மனைக்கு வந்த ரோஜனையும் கார்லனையும் பார்த்த அசிஸ்டன்ட் உங்க ரெண்டு பேரையும் எங்க கார்னாஸ்க்கு அன்போட வரவேற்கிறேன் நீங்க தானே கேப்டன் ரோஜன் அப்புறம் நீங்க தானே மிஸ்டர் நாய்ஸ்னு கேட்க கார்லன் ஆமான்னு சொல்ல அதை கேட்ட அசிஸ்டன்ட் ரொம்ப சந்தோஷம் எங்க யங் மாஸ்டர் உங்க வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ப்ளீஸ் என் கூட இந்த வழியா வாங்கன்னு அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அந்த இடம் பாலடைஞ்சு போய் மோசமான நிலைமையில இருக்கிறத பார்த்த கார்லன் மனசுக்குள்ள பல இடங்களை கைப்பற்றி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்க பிரபு இந்த மாதிரி ஒரு இடத்துலயா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மாளிகைக்குள்ள வர மாளிகையோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லா ஆள் உயர சிலைகள் இருக்கிறத பார்த்த கார்லனும் ரோஜனும் எதுவும் புரியாம பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த அசிஸ்டன்ட் மிஸ்டர் ரோஜன் மிஸ்டர் நாய்ஸ் என்னாச்சு ஏன் இங்கேயே நின்னுட்டீங்க என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் வந்தீங்கன்னா இந்த ஹாலோட வளைவுல மாஸ்டரோட ஸ்டடி ரூம் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் மாஸ்டர் வர வரைக்கும் அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருங்க மாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்க அங்க சிலையோட கையில தொங்கிட்டு இருக்க பாக்கெட் வாட்ச பார்த்த கார்லன் பயங்கரமா ஷாக் ஆகி இது என்னோட பாக்கெட் வாட்ச் ஆச்சே பிளாக் ரெயின் சிட்டில காணாம போன என் பாக்கெட் வாட்ச் இங்க எப்படி வந்ததுன்னு கார்லன் அந்த பாக்கெட் வாட்சையே பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த அசிஸ்டன்ட் மிஸ்டர் கார்லன் என்னாச்சு ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க உங்களுக்கு எங்க மாஸ்டர் மாதிரியே சிலைக்கு மேல ஆர்வம் அதிகமா ஏன் இப்படி கேக்குறேன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சிலைகள் எல்லாமே எங்க மாஸ்டரோட ஸ்பெஷல் கலெக்ஷன் சொல்ல அதை கேட்ட கார்லன் ஓ அப்படியா அப்ப உங்க மாஸ்டர் வர வரைக்கும் நான் இங்கேயே இருந்து உங்க மாஸ்டரோட ஸ்பெஷல் கலெக்ஷனை பாத்துட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேட்க அதை கேட்ட அசிஸ்டன்ட் எனக்கு
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தாராளமா இங்க இருங்க. அப்போ மிஸ்டர் ரோஜன் நீங்க என் கூட வாங்க, மாஸ்டரோட ஸ்டடி ரூமுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் ரோஜன் அங்கிருந்து ஸ்டடி ரூமுக்கு கூட்டிட்டு போக, இங்க கார்லன் அந்த சிலையில இருக்க பாக்கெட் வாட்ச் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அங்க டியூக் வரான். அவன் கார்லனோட பக்கத்துல வந்து சிலையில மாட்டிருக்க பாக்கெட் வாட்சை எடுத்த டியூக் கார்லனோட காதுல நம்ம திரும்பவும் மீட் பண்றோம் பிளாக் ரெயின் சிட்டியோட வைஸ் கேப்டன் சொல்ல, டியூக்க பார்த்து ஷாக் ஆன கார்லன் யார் இவன், இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே டியூக்க பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்த டியூக் கார்லன் கிட்ட, என்னாச்சு வைஸ் கேப்டன், நீங்க இப்ப எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க இந்த வாட்ச் எனக்கு சொந்தமானது, மத்தவங்களோட பொருளை எடுக்கிறது ரொம்ப தப்புன்னு வைஸ் கேப்டனுக்கு தெரியாதான்னு நக்கலா கேட்டு சிரிக்க, அதை பார்த்து கடுப்பான கார்லன், அப்படின்னா நேத்து நைட்டு மாளிகையில இருந்து என்ன கடத்தினது நீதானான்னு சொல்லி கேட்க, கார்லனோட பக்கத்துல வந்து பரவாயில்லையே பிளாக் ரெயின் சிட்டியோட வைஸ் கேப்டன் பயங்கர ஷார்ப்பா தான் இருக்கிறீங்கன்னு சொல்ல, உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட கார்லன் அவனோட சக்தி வாய்ந்த வாள் எடுத்து டியூக் மேல வீச, அந்த வாள் நம்ம டியூக்கோட காதை கட் பண்ணி ரத்தம் வர, அதை பார்த்த டியூக் அவனோட ரத்தத்தை எடுத்து லிக் பண்ணிக்கிட்டே கார்லனை பார்த்து, நான் எதிர்பார்த்ததை விட பிளாக் ரெயின் சிட்டில இருக்கவங்க நல்லா திறமையானவங்களா தான் இருக்கீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன் அவனோட வாள் எடுத்து டியூக் மேல வச்சு, பேசின வரைக்கும் போதும், நீ என்கிட்ட இருந்து எடுத்த பேக்கெட் வாட்ச திருப்பி என்கிட்டயே கொடுத்துருன்னு சொல்லி கேட்க, டியூக் கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே கார்லனோட பக்கத்துல வந்து, கேப்டன் உங்களோட கோபமான பார்வையும் உங்களோட கண்ணியத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே டியூக் அவனோட மந்திர சக்தியால கார்லனோட கைய கட்டி போட்டு டியூக் கார்லனோட கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு, வைஸ் கேப்டன் இப்ப நம்ம நிம்மதியா பேசலாமான்னு சொல்லி கேட்க, அதை பார்த்த கார்லன் மனசுக்குள்ள, கேப்டன் சொன்ன மாதிரி இந்த ஆளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போலயேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கு. சைலண்டா இருக்க கார்லனை பார்த்த டியூக், வைஸ் கேப்டன் என்னாச்சு, நீங்க இன்னும் என் கூட அமைதியா பேச தயாரா இல்லனா அப்ப என்னாலையும் உங்களோட பாக்கெட் வாட்ச் உங்களுக்கு திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு கார்லனுக்கு அவன் போட்டு விட்ட நெக்லஸ் இருக்கான்னு ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டு செக் பண்ணி பார்த்த டியூக் கார்லனோட தலைமுடியை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே, ஆனா எனக்கு வைஸ் கேப்டனோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. ஒரு வழியா ஸ்டடி ரூமுக்கு வந்த டியூக் எதுவும் தெரியாதவன் மாதிரி ரோஜனையும் கார்லனையும் பார்த்துட்டு இருக்க, அசிஸ்டன்ட் ரோஜன் கார்லன் கிட்ட, உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க, இவருதான் எங்க மாஸ்டர், இவரோட பேரு டியூக் ஹசல்னு சொல்ல, அதை கேட்ட ரோஜன், ஹலோ மிஸ்டர் டியூக் ஹசல், என்னோட பேரு ரோஜன், அப்புறம் இவனோட பேரு நாய்ஸ்னு இன்ட்ரோ கொடுக்க, டியூக் கார்லனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இவரை எனக்கு தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மிஸ்டர் ஹசனை மீட் பண்ணேன், அவருக்கு என்னோட சிலைகள் ரொம்ப பிடிச்சிருந்தனால அந்த சிலைகளை பத்தி நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருந்தோம்னு சொல்ல, அதை கேட்ட ரோஜன் கார்லனை சைஸா பார்க்க, இப்ப ஒரு வழியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்க, அப்ப ரோஜன் டியூக் கிட்ட, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, அதனால ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன், அது என்னன்னா மிஸ்டர் டியூக் ஹசல், இப்ப நாங்க ரெண்டு பேரும் எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கோங்கிற விஷயம் ரொம்ப நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட டியூக் சிரிச்சுக்கிட்டே, எதுக்காக இப்படி தயங்கிட்டே பேசுறீங்க, எனக்கு இந்த மாதிரி பேசுறவங்கள சுத்தமா பிடிக்காது, அதனால கேஷுவலா பேசுங்க, அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மிஸ்டர் டியூக் ஹசல் நல்லா கூப்பிட வேண்டாம், நார்மலா என்ன ஹசல்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க, அது போதும். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஒரு குடிமகனா மக்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் பண்ணிருக்கேன், அதுக்காக நீங்க எனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க சரியான்னு கேட்க, அதை கேட்ட கார்லன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நீ அஸ்மோதாங்கிற அரக்கனை கொன்னதா எல்லாரும் சொல்றாங்க, அவங்க சொன்னதை வச்சு விசாரிச்சு பார்த்ததுலயும் நீ அந்த அரக்கனை கொன்னங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட கேட்கறதுக்காகத்தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இருக்க, ரோஜன் டியூக் கிட்ட, நீ நல்லது பண்ற நோக்கத்தோட அந்த அரக்கனை கொன்றிருந்தாலும் அது சட்டப்படி குற்றம், நீ பண்ண வேலையால பிளாக் ரெயின் சிட்டில சில சிக்கல் ஏற்பட்டிருக்கு, நீ பண்ண வேலையால மக்கள் பயத்துல உறைஞ்சு போய் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நீ கவர்மெண்ட்க்கு பிரஷர் அதிகப்படுத்தி எங்க வேலையை இன்னும் கடினமாக்கி இருக்க, இப்போ உங்களுக்கு நாங்க என்ன நிலைமையில இருக்கோங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட டியூக், ஆமாமா கண்டிப்பா என்னால புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா உங்க சட்டத்தினால நானும் ரொம்பவே சிரமப்பட்டிருக்கேன், எனக்கு உங்க கவர்மெண்ட் மேல ஈர்ப்பு அதிகம், அதை பத்தி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்டர் நாய்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பதான் மிஸ்டர் நாய்ஸ் எனக்கு அருமையான ஒரு யோசனையை சொன்னாருன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக் ஆன கார்ல, நான் இவங்கிட்ட எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே டியூக்க பார்த்துட்டு இருக்க, டியூக் ரோஜன் கிட்ட, நீங்க எப்படி ஓப்பனா பேசுறீங்களோ அதே மாதிரி நானும் உங்ககிட்ட ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன், அது என்னன்னா நான் பிளாக் ரெயின் சிட்டியோட பாதுகாவலனா, அதுவும் கார்லனோட பார்ட்னரா இருக்க விரும்புறேன், ஏன்னா கார்லன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கான ஒரு நல்ல பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு, அதான் நான் அவரோட பார்ட்னர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி டியூக் கார்லனை கோத்து விட, அதை கேட்டு ஷாக் ஆன ரோஜன் கார்லனை பார்த்து, டியூக் சொல்றது உண்மையான்னு கேட்க, கார்லன் ஆமா நான் தான் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டே, கார்லன் மனசுக்குள்ள, இவன் எதுக்காக பிளாக் ரெயின் சிட்டியோட பாதுகாவலனா ஜாயின் பண்ணணும்னு விரும்புறான், இவனோட இந்த ஆர்வத்துக்கு காரணம் எங்க சிட்டியோட பவரா இல்ல எனக்காகவான்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, இங்க ரோஜன் டியூக் கிட்ட, நீங்க எங்க டீம்ல சேர விரும்புறேன்னு சொன்னது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, என்னால இதை நம்பவே முடியல, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க ரெண்டு பேரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோம்னு சொல்ல, அதை கேட்ட அசிஸ்டன்ட், சார் நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்காக கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லனும் ரோஜனும் வேற வழி இல்லாம அன்னைக்கு நைட்டு கார்னாஸ்லயே ஸ்டே பண்ண, அப்ப ரோஜன் கார்லன் கிட்ட, நம்ம பிளாக் ரெயின் சிட்டில இருக்க வீரர்கள்
எல்லாருமே பார்ட்னரா சேர்ந்துதான் அவங்க வேலைகளை செய்வாங்க. அவங்கள நீ மட்டும் எப்பவுமே எனக்கு பார்ட்னர் தேவையில்லை, நான் தனியா தான் இருப்பேன்னு சொன்னவன் இப்ப எதுக்காக திடீர்னு டியூக் மாதிரி மோசமான ஒருத்தனை பார்ட்னரா ஏத்துக்க ஒத்துக்கிட்ட? அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, கார்லன் அதுக்கு காரணம் நீங்க தானே டியூக் ரொம்ப மோசமானவன்னு சொன்னீங்க. மோசமானவனை எப்படி ஃப்ரீயா வெளியே சுத்த விட முடியும்? அதனால அவனை எனக்கு பார்ட்னர் ஆக்கி என் கண் பார்வையில என் பக்கத்திலேயே வச்சுக்க விரும்பினேன். அவன் என் கண் பார்வையில இருக்க வரைக்கும் அவனால எந்த ஒரு மோசமான திட்டத்தையும் போட முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க இந்த டியூக்கோட ரூம்ல காட்டுறாங்க. டியூக் ஃப்ரெஷ்ஷா குளிச்சு முடிச்சு வெளியே வர அசிஸ்டன்ட் டியூக் கிட்ட, மாஸ்டர் நீங்க நிஜமாவே பிளாக் ரைன் சிட்டியோட வீரரா ஜாயின் பண்ண விரும்புறீங்களா? அதனால அந்த சிட்டில பாதுகாப்பா இருக்க முடியும் நீங்க நம்புறீங்களான்னு சொல்லி கேட்க, டியூக் எதுக்காக நீ பயப்படுற? நமக்கு தேவையான ஒண்ணு அடையணும்னு முடிவு பண்ணா அதுக்காக பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்கிற அந்த விஷயம் கண்டிப்பா விலை மதிப்பில்லாததா தான் இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அடுத்த நாள் பிளாக் ரைன் சிட்டிக்கு கிளம்பின ரோஜ் அண்ட் டியூக் கிட்ட, நேத்து நைட்டு நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க விரும்பின மாதிரியே உங்களை எங்க பிளாக் ரைன் சிட்டியோட வீரராக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கிறதுனால நாங்க முதல்ல பிளாக் ரைன் சிட்டிக்கு போறோம். நீங்க எப்ப வந்து உங்க வேலையில ஜாயின் பண்றீங்கங்கறத முடிவு பண்ணி சீக்கிரமா எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, நாங்க எல்லாரும் உங்களை வரவேற்க காத்துட்டு இருக்கோம்னு சொல்ல, அதை கேட்ட டியூக் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பிளாக் ரைன் சிட்டில இருக்கவங்களுக்கு நான் யாரு, என்னோட உண்மையான பேர் என்னங்கிறது தெரியாம பாத்துக்கோங்க. இதை நான் ரெக்வஸ்டா தான் கேக்குறேன். ஏன்னா என்னோட உண்மையான நேம் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்னால மத்தவங்க கஷ்டப்படுறத நான் விரும்பலன்னு சொல்லி கார்லனோட பக்கத்துல வந்த டியூக், நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம் மை ஃபியூச்சர் பார்ட்னர்னு சொல்லி சிரிக்க, இப்ப நமக்கு பிளாக் ரைன் சிட்டிய பத்தின ஹிஸ்டரிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹிஸ்டரி ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன், இல்லைன்னா கண்டிப்பா கேக்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனாலதான், அதாவது இந்த பிளாக் ரைன் சிட்டியோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் அரைஸ் பிளாக் ரைன் K9. இந்த பிளாக் ரைன் சிட்டிய செயின்ட் அரைஸ்ங்கிற ஒளி நிறைந்த நகரத்தை தலைமையிடமா வச்சிருக்கு. இந்த பிளாக் ரைன் சிட்டியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு லேடி. அவங்க உலகம் அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக திறமையான வீரர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு இன்னும் திறமையான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி சில பல பயிற்சிகளை செஞ்சு அதுல வெற்றியாகி அதுல சிறந்தவனா ஒழுக்கத்தோட பாதுகாவலனா நம்ம கார்லனை பிளாக் ரைன் சிட்டியோட வைஸ் கேப்டன் ஆக்கி இருக்காங்க. இவனோட திறமைய பார்த்து எல்லாரும் கார்லனுக்கு பார்ட்னரா வர ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலயே கார்லன் இத்தனை வருஷமா தனிமையா அவனோட வேலையை சிறப்பா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஸ்டோரிய முடிக்க, இப்ப ஒரு வழியா பிளாக் ரைன் சிட்டிக்கு கார்லனோட பார்ட்னரா ஜாயின் பண்ண வந்த டியூக்க மேனேஜர் கார்லனோட ரூம்ல கூட்டிட்டு வந்து விட்டு போயிருக்க, டியூக்க பார்த்து கடுப்பான கார்லன் திரும்பவும் டியூக் கூட சண்டை பண்ண ஆரம்பிக்க, எங்க திரும்பவும் கார்லனால அவன் காது கட்டாயிருமோன்னு பயந்து போன டியூக் அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி திரும்பவும் கார்லனோட கைய கட்டி போட்டு, இங்க பாரு மிஸ்டர் கார்லன், இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல, நான் சட்டவிரோதமா உன் ரூமுக்குள்ளயும் வரல, மேனேஜர் தான் என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாருன்னு சொல்லிக்கிட்டே டியூக் கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து, உன்கிட்ட நான் பேசணும்னா இப்படி ஒவ்வொரு தடவையும் உன் கைய கட்டி போட்டே ஆகணுமான்னு சொல்லிக்கிட்டே கார்லனோட ஷர்ட் பட்டனை கழட்ட, அதை பார்த்த கார்லன், நீ பண்ற இந்த மாதிரி சலித்தனமான வேலைகளை பார்க்கும்போது நான் என் வாளை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, அப்படின்னா தப்பு உன்னோட தானேன்னு சொல்லி கேட்க, கார்லனோட பக்கத்துல வந்து அவனோட ஷர்ட்டை கழட்டி விட்டு அவன் கழுத்தை தடவிக்கிட்டே, நீ திரும்பவும் நான் கொடுத்த நெக்லஸ போடலையா, ஏன் நீ அந்த நெக்லஸ போட மாட்டேங்கிற, அந்த நெக்லஸ் உன் கழுத்துல இருக்கும் போது எந்த டீமானாலையும் உன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது, அதே சமயம் உன் இதய வலியும் கம்மியாகும். பொதுவா டீமான்கள் எல்லாம் பலவீனமான உடம்பு எதுன்னு தேடி பலவீனமா இருக்கவங்களோட உடம்புல சீக்கிரமா புகுந்து அதனோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதுலயும் அதிக சக்தியை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நீ நிச்சயம் அதை உணர்ந்திருப்ப நான் நம்புறேன்னு சொல்லிக்கிட்டே கார்லன சைஸா தடவிக்கிட்டே, அன்னைக்கு என் மாளிகைக்கு நீ வந்தப்ப கூட நீ நெக்லஸ் போட்டு வரலங்கிறத நான் கவனிச்சேன், அது வெறும் நெக்லஸ் தான், அதை போட்டுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, ஒருவேளை அந்த நெக்லஸ நான் என் கையால உனக்கு போட்டு விடணும் நீ விரும்புறியா என்னன்னு சொல்லி கேட்க, அதையெல்லாம் கேட்ட கார்லன், இவன் சொல்றது சரிதான், அன்னைக்கு என் முழு சக்தியை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் என் இதய வலி அதிகமாச்சுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, டியூ கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து அஸ்கி வாய்ஸ்ல, இந்த ஆங்கிள் உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா, இந்த நிலையில நீ இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா உன்னை ஒரு வழி பண்ணிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே அவன் போட்ட மந்திர கட்ட அவிழ்த்து விட, அதை பார்த்த கார்லன் டியூ கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, இன்னைக்கு நான் உன் மாளிகைக்கு வந்தப்போ சாகாம வெறும் எலும்போட இருக்க பூனைய நான் பார்த்தேன், இப்படி ஒரு உயிரினத்தை சாகாம உயிரோட வச்சிருக்க உனக்கு அதிக அளவு சக்தி வாய்ந்த மந்திரம் தேவை, அந்த சக்தி வாய்ந்த மந்திரமும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருனாலையும் தேடப்பட்டு தடை செய்யப்பட்ட மந்திரம், அந்த மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டியூக், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ அந்த பூனைய பார்த்து ரொம்ப ஜலசா ஃபீல் பண்றியா, ஆனா நீ கவலைப்படாத, என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாரையும் நான் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ உங்க நில் வரான். அவன் கதவை தட்டி, லார்ட் கார்லன் ப்ளீஸ் உங்க பார்ட்னரை பத்தின டீட்டெயில பதிவு பண்ண தலைமையகத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போக, அதை கேட்ட கார்லனும் டியூக்க தலைமையகத்துக்கு கூட்டிட்டு வந்து, இதுதான் நம்மளோட மெயின் ஆபீஸ், நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ணணுங்கிறத பத்தி எல்லாம் இங்கதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னா அதை கேப்டன்
ரோஜன் கூட கலந்து பேசி அவரு சம்மதம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை பண்ணணும். அப்புறம் இதுதான் கேஸ் ஃபைல்ஸ் இருக்க ரூம், இங்க எல்லா கேஸோட ஃபைல்ஸும் இருக்கும், நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே கார்லன் பாட்டுக்கு அங்கிருந்து வேகமா போக அதை பார்த்த டியூக் சிரிச்சுக்கிட்டே பிளாக் ரைன் சிட்டில புதுசா ஜாயின் பண்ண வீரர்களை சீனியர்ஸ் இப்படித்தான் அலட்சியமா நடத்துவாங்களான்னு சொல்லி கேட்க கார்லன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நீ ரொம்ப மெதுவா நடக்கிற, நீ நடக்கிறத பார்க்கும்போது நான் உனக்கு எப்படி நடக்கணுங்கிறத முதல்ல கத்து தரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே மெயின் ஹாலுக்கு வர ஸ்டாஃப் டியூக் கிட்ட மிஸ்டர் ஹசன் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது, இதுக்கப்புறம் நீங்க தினமும் இங்க வந்து என்னெல்லாம் பண்ணணுங்கிறத வீரர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதுபடிதான் நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி முடிச்ச ஸ்டாஃப் மனசுக்குள்ள கார்லன் எப்பவுமே பார்ட்னர் வேண்டான்னு சொல்லும் போதெல்லாம் கார்லன் அவனுக்கான பார்ட்னர் எப்படி இருக்கணும், கார்லன் எந்த மாதிரியான பார்ட்னரை விரும்புறான்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் ஆர்வமா இருந்தோம். ஒரு வழியா கார்லனுக்கு பிடிச்ச பார்ட்னரை நாங்க பார்த்துட்டோம், சும்மா சொல்லக்கூடாது, கார்லன் அவருக்கு ஏத்த ஆளத்தான் பார்ட்னரா செலக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க இங்க டியூக் கார்லன் கிட்ட நம்ம அடுத்து எங்க போறோம்னு சொல்லி கேட்க கார்லன் அதையே என்கிட்ட கேக்குற, உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போன்னு சொல்லிக்கிட்டே மாளிகையில இருந்து வெளியே வந்துட்டு இருந்த கார்லன் டியூக் கிட்ட உன்னோட நோக்கத்தை அடையறதுக்காக மத்தவங்க கிட்ட ஆசை வார்த்தை பேசி அவங்களை ஏமாத்திராதன்னு சொல்ல அதை கேட்ட டியூக் சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாத, எனக்கு லார்ட் கார்லனை தவிர மத்தவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா எனக்கு கார்லன் மேல மட்டும் தான் ஆர்வம் அதிகம்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான கார்லன் இவன் பேசுறதையெல்லாம் கேட்கும் போது தேவையில்லாம இவனை எனக்கு பார்ட்னரா சேர்த்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டணும் நினைக்க தோணுதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க அப்ப அவங்க நின்னுட்டு இருக்க இடத்துல பயங்கரமா ஒளி வர அதை பார்த்த டியூக் இந்த ஒளி ரொம்ப வினோதமா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த ஒளி வர பக்கம் மக்கள் கூட்டம் அதிகமா அலமோதுறத பார்த்த கார்லன் அப்படி அங்க என்ன விக்கிறாங்கன்னு மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமா அலமோதிட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க அப்ப அங்க கார்லனுக்கு முன்னாடி இருக்க 2 பேர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கடையில இவ்ளோ கூட்டம் வரதுக்கான காரணம் ஏரிக்கரையில இருந்து அரிய வகை முத்துக்களை கொண்டு வந்து ஒரு முத்து ஒரு தங்க நாணயத்துக்கு வித்துட்டு இருக்காங்க, இந்த முத்துக்கள் எல்லாம் பார்க்க நார்மலான முத்துக்கள் மாதிரி இல்லாம வினோதமா இந்த முத்துக்குள்ள மனுஷனோட முகம் தெரியற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு, இந்த அரிய வகை முத்துக்கள் ஏரிக்கரையோரம் இருக்க பணக்கார வியாபாரி ஒருத்தர் வித்துட்டு இருக்காரு, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விற்பனைக்கு வச்சிருக்க முத்துக்கள் எல்லாமே கடைக்கு வரக்கு முன்னாடி கோட்டையில இருக்க அரசவைக்கு போய் அங்க அரசி முத்துக்களை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மிச்ச மீதி இருக்க முத்துக்களை இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட கார்லன் எனது மனுஷ முகம் இருக்க முத்துக்களா, இது கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கே, இவங்க பேசுறதையெல்லாம் கேட்கும் போதே இந்த முத்துக்கள் கண்டிப்பா சாதாரண முத்தா இருக்க வாய்ப்பே இல்ல, அந்த முத்துக்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வில்லங்க இருக்க மாதிரி தோணுதேன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த கார்லன் கடைக்குள்ள போக ட்ரை பண்ண கூட்டத்துல நிக்கிற கார்லனை பார்த்த ஒருத்தன் கார்லனோட செஸ்ட்ல குத்தி இருக்க முத்திரைய பார்த்து வேகமா கார்லனோட பக்கத்துல ஓடி வந்து அவன் கைய பிடிச்சு கண்ணுல கலவரத்தோட அவன் கார்லன் கிட்ட லார்ட் கார்லன் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க ஆள் பார்க்க ரொம்ப வினோதமா இருக்கிறத பார்த்த கார்லன் யார் இவன் ஏன் பார்க்க வினோதமா இருக்கான்னு சொல்லி அந்த ஆளை பார்த்துட்டு இருக்க அந்த டியூக் அந்த ஆளை பார்த்து உதவி கேட்டு வந்திருக்கேன், இந்த ஆளை பார்க்கும் போது ஏதோ ஒரு பேய் இவனை பிடிச்சு ஆட்டி படைக்கிற மாதிரி தெரியுதுன்னு டியூக் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே அந்த ஆளை பார்த்துட்டு இருக்க அங்க உதவி கேட்டு வந்த அந்த ஆளை கார்லன் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க வீட்டுக்கு வந்த அந்த ஆள் கார்லன் கிட்ட என்ன காப்பாத்துங்க, நான் வினோதமான ஒரு விஷயத்துல மாட்டி தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட டியூக் கார்லன் கிட்ட இங்க பாரு பார்ட்னர், நம்ம 2 பேரும் தங்கி இருக்க பர்சனல் ரூமுக்கு இந்த மாதிரி வெளியாட்களை கூட்டிட்டு வர்றது ரொம்ப தப்பு, இவனை மெயின் ஆபீஸ்ல வச்சு விசாரிக்கிறத விட்டுட்டு எதுக்காக நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு வந்த, நாம ஒன்னா இருக்க ரூம்ல இந்த மாதிரி வெளியால் வரது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் என்கிட்ட உதவி கேட்டு வந்தவங்களை என்னால எப்படி வாசலோட துரத்தி அடிக்க முடியும், உண்மையை சொல்லணும்னா நீ எப்படி இவர் என் ரூம்குள்ள வந்ததை வெறுக்கிறையோ அதே மாதிரிதான் நானும் நீ என் ரூம்குள்ள வந்து என் கூட ஒன்னா தங்கி இருக்கிறத சுத்தமா வெறுக்கிறேன், அப்படின்னா நான் உன்னையும் இந்த ரூமை விட்டு அடிச்சு வெளியே துரத்தி விட்டுறவான்னு சொல்லி பிரச்சனையோட வந்திருக்க ஆளை மறந்து கார்லனும் டியூக்கும் அவங்க பாட்டுக்கு சண்டை பண்ணிட்டு இருக்கு அதை பார்த்து அந்த ஆள் வேகமா கார்லன் கிட்ட லார்ட் கார்லன் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை, நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும்னு சொல்லுன்னு கேட்க அந்த ஆள் கார்லன் கிட்ட நான் ஒரு மோசமான நாளுக்குள்ள சிக்கிக்கிட்டேன், அந்த நாள் திரும்ப திரும்ப என் வாழ்க்கைக்குள்ள வந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தையே ஏற்படுத்திருச்சு, நான் சொல்ல போறத கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா அதுதான் உண்மை, இன்னைக்கு காலையில 9:45 மணிக்கு குல்கேரி கடையில தீப்பிடிக்கும், ஆனா அந்த தீ விபத்துல எந்த உயிர் சேதமும் ஏற்படாது, அடுத்து குளோரியா தியேட்டர்ல புதுசா வரப்போற நிகழ்ச்சிக்கான டிக்கெட் எல்லாம் சீக்கிரமாவே வித்து போயிடும், அப்புறம் நைட்டு 22:47 மணிக்கு ராயல் நியூஸ் பேப்பர் முதல் தடவையா மக்களோட கைக்கு கிடைக்கும், அப்புறம் நைட்டு 21:55 மணிக்கு மழை வர ஆரம்பிக்கும், அந்த மழையும் சரியா 1 மணி நேரத்திலேயே நின்னு போயிரும், இந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில ரொம்ப நாளாவே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, என்னை இந்த விசித்திரமான நாள்ல இருந்து வெளியே கொண்டு வர எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க அதையெல்லாம் கேட்ட கார்லன் நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ ஏதோ ஒரு மாயையில மாட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அதே சமயம் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு, அதோட தொடர்ச்சியா தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால உன் வாழ்க்கையில என்ன நடந்ததுங்கிறத மறைக்காம என்கிட்ட சொல்லு, உண்மையை முழுசா என்கிட்ட சொன்னேன்னா மட்டும்தான் என்னால உன்னை இந்த மாயையில இருந்து வெளியே கூட்டிட்டு வர முடியும்னு சொல்ல அதை கேட்ட அந்த ஆள் வேர்த்து விறுவிறுத்து போய் கார்லன் கிட்ட நீங்க சரியா சொன்னீங்க, என் வாழ்க்கையில நடந்த ஒரு மோசமான
சந்தோஷமான விஷயத்துக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த விஷயம் என் வாழ்க்கையில நடந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு சரியா எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட டியூக் சிரிச்சுக்கிட்டே அப்படியா, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னா கொஞ்சம் திரும்பி ஜன்னல் வழியா வெளியே பாரு, அவங்க உனக்காகத்தான் ரொம்ப நேரமா ஜன்னலுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்கள நீ பாத்தீங்கன்னா உனக்கு மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வரக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஜன்னலுக்கு வெளியே தலைகளை தான் தொங்கிட்டு இருக்க பேய காட்ட அந்த பேய பார்த்து பயந்து போனாந்தால் இவ மீண்டு வந்துட்டாளா. ப்ளீஸ் லார்ட் கார்லன் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி காத்துற அந்த பேய பார்த்த கார்லன் இது வெறுப்புல இருந்து பிறந்த பேய், இந்த பேய கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா நீ கவலைப்படாத, அந்த பேயினால நம்ம பக்கத்துல கூட நெருங்க முடியாது. ஆமா நீ எதுக்காக இந்த பேய பார்த்து பயப்படுற, அப்படின்னா இறந்து பேயா இருக்க இந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், எப்படி இவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்டு அந்த எப்படி அந்த பொண்ணை மீட் பண்ணா, அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல அவன் என்னோட பேரு பிரைன், நான் இந்த ஊரை சேர்ந்தவன் இல்ல, நான் டவுன்ல இருந்து வேலைக்காக இங்க வந்தவன், என்னோட வேலையெல்லாம் பயணிகளோட லக்கேஜ தூக்கிட்டு போற வேலை செஞ்சு பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கேன், எனக்குன்னு எந்த சொந்தமும் கிடையாது. இப்படி வேலைக்கு வந்த இந்த ஊர்ல தான் நான் எலினாவை பார்த்தேன். அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது வழியில என்ன பார்க்கும், நானும் அந்த பொண்ணை பார்ப்பேன். அப்புறம் ஒரு நாள் அவ என்கிட்ட வந்து என்ன லவ் பண்றதா சொன்னா, எனக்கும் அவ மேல காதல் இருக்கனால நான் அவளோட காதலை ஏத்துக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா எலினா என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறதுனால நான் அவகிட்ட காதலை ஏத்துக்க முடியாதுன்னு என்ன பத்தியும் என் நிலைமைய பத்தியும் அவகிட்ட எடுத்து சொன்னேன். அதையெல்லாம் கேட்ட எலினா நான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவளோட வாழ்க்கையை என் கூட வாழ விரும்புறதா சொல்லி என்ன அவ காதலை ஏத்துக்க சொன்னா. எனக்கும் அவ மேல காதல் இருந்தனால நானும் அவளை மனசார ஏத்துக்கிட்டேன். இப்படியே கொஞ்ச நாள் எங்க காதல் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க காதலை பத்தின விஷயம் எலினாவோட அப்பாக்கு தெரிய வர, எலினாவோட அப்பா பெரிய பணக்காரருங்கிறதுனால அவர் என்னோட வேலைய காரணமா காட்டி என்ன அவரோட மருமகனா ஏத்துக்க முடியாதுன்னு எலினா விட்டு பிரிஞ்சு போக சொல்லி வற்புறுத்தினாரு. அதை பார்த்த எலினா எனக்கு யாரும் வேண்டாம், நான் தான் வேணும்னு சொல்லி என் கூட வந்துட்டா. என் கையில இருந்த சேமிப்பு பணத்தை வச்சு நாங்க வெளியூருக்கு போய் கொஞ்ச நாள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நான் வேலை செஞ்ச இடத்துல இருந்து என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கையிலயும் சுத்தமா காசு இல்ல, என்னால எலினாக்கு வயிறார சோறு கூட போட முடியல. அதனால நான் ஆரம்பத்துல வேலை பார்த்த ஊருக்கே திரும்பி வரலான்னு முடிவு பண்ணி எலினாவை கூட்டிட்டு வந்தேன். எலினா வீட்டை விட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால அவங்க குடும்பத்துல இருக்கவங்க பழசையெல்லாம் மறந்துருப்பாங்க, மறந்து எங்களை ஏத்துக்குவாங்க நினைச்சு நானும் எலினாவும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ எலினாவோட அப்பா எதையும் மறக்காம எலினா எனக்கு பொண்ணே இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எலினா இறந்துட்டான்னு சொல்லி எங்களை துரத்தி அடிச்சாங்க. எங்களுக்கு தங்க எந்த இடமும் இல்லாதனால நானும் எலினாவும் ரோட்ல தங்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த நிமிஷம் எலினா இதுக்கு மேல நம்ம யாருக்கிட்டையும் அசிங்கப்பட வேண்டாம், நம்மள இந்த உலகத்துல ஏத்துக்கலனா என்ன, நம்ம வேற உலகத்துக்கு போய் அங்க நம்ம சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி உயரமான மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா. அதை பார்த்ததும் நான் பதறி போயிட்டேன், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. என் எலினா இல்லாம நான் ரொம்பவே தவிச்சு போனேன். நான் கஷ்டப்பட்டு தூங்கணும்னு முயற்சி பண்ணாலும் என் எலினா என் கண்ணு முன்னாடி விழுந்து இறந்து போன நிகழ்ச்சி திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னாடி வந்து என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சது. நான் கூட இதெல்லாம் என்னோட கற்பனை நினைச்சிருந்தேன். ஆனா அடுத்த நாள் எலினா இறந்த அதே நாள்ல மணி சரியா காலையில 9:45 மணிக்கு தேரி கடையில தீப்பிடிச்சு எரிஞ்சது. எரிஞ்சு போன கடையில இருக்க யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. அப்புறம் ராயல் நியூஸ் பேப்பர் முதல் தடவையா மக்களோட பார்வைக்கு வந்துச்சு. அடுத்து குளோரியா தியேட்டர்ல புதுசா ரிலீஸ் ஆக போற நிகழ்ச்சிக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே சீக்கிரமா வித்து போயிடுச்சு. அப்புறம் ராஜா குடும்பத்துல அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்ததாவும் அந்த பெண் குழந்தைக்கு எலினாங்கிற நேம் வச்சிருக்கிறதா மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் மழை பயங்கரமா வர ஆரம்பிச்சது. அப்படி வந்த மழையும் சரியா 1 மணி நேரத்திலேயே நின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் எலினா மாடியில இருந்து ரோட்ல விழுந்து இறந்து போன அந்த நிகழ்ச்சி திரும்பவும் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. இப்படியே தொடர்ந்து என் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்க இந்த நாளை நான் மாத்தி அமைக்கணும்னு நினைச்சு என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி ஒருத்தர்கிட்டயும் சொன்னேன். ஆனா அவங்க யாரும் நான் சொன்னதை நம்பவே இல்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்ல வச்சு உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களால எனக்கு உதவி பண்ண முடியும் நினைச்சுதான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன்னு சொல்லி அந்த பையன் அவன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி எல்லா தப்பும் எலினா மேலேயே இருக்க மாதிரியும் எலினாவே தானா போய் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி பிரைன் அழகா கதை சொல்லி முடிக்க அப்ப கரெக்டா அவன் சொன்ன நேரத்துக்கு மழையும் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த கார்லன் இப்ப மணி 9:45 நீ சொன்ன மாதிரி மழையும் வருதுன்னு சொல்லிட்டு இருக்க பிரைன் உண்மையை முழுசா சொல்லாம கதைய மாத்தி சொல்லிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட டியூக் சிரிச்சுக்கிட்ட இப்படி உயிருக்கு உயிரா காதலிச்ச பிரைன் எதுக்காக அவனோட காதலிய பார்த்து பயப்படணும், எலினா அவனுக்காகத்தானே காத்துட்டு இருக்கா, அதனால பிரைன் நீ வெளியே போய் உன் காதலி கூட பேச வேண்டியதானு சொல்ல கார்லன் அதுவும் சரிதான், இவன் மேல எந்த தப்பும் இல்லன்னா இவன் எதுக்காக இறந்து போன காதலிய நினைச்சு பயப்படணும், இந்த ஆள் ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிறான், இவன் பண்ண தப்புனாலதான் இவன் இதே நாளுக்குள்ள மாட்டி தவிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது, இறந்து போன அந்த பொண்ணுதான் இவனோட வாழ்க்கையை இப்படி ஒரே நாளுக்குள்ள சுத்த விட்டுட்டு இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த கார்லன் பிரைன் கிட்ட எங்களை எலினா விழுந்து இறந்து போன இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட பிரைனும் வேகமா டியூக்கையும் கார்லனையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல இருந்துதான் எலினா கீழே விழுந்து இறந்து போனா, இன்னும் அவ வரல, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இங்க வந்துருவான்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் சரியா சொன்ன, எலினா இங்க பக்கத்துலதான் இருக்கா, அவ ரொம்ப கோபத்தோடயும்
வெறுப்போடையும் இருக்கா. நம்ம அவளோட கோபத்தை அமைதிப்படுத்தியே ஆகணும், இல்லைன்னா அவளோட கோபம் உன்னை இந்த நாளுக்குள்ளேயே மூழ்கடிச்சிடும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதை கேட்ட டியூக் மனசுக்குள்ள இந்த ஆள் சொன்ன பொய்யான கட்டுக்கதைகளை நம்பியா இந்த கார்லன் இவனுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறான். பயங்கர கோபத்தோட இருக்க அந்த ஆன்மா கிட்ட பேசி அவளுக்கு முத்தி தர முடியும் இவன் நம்புறானா என்னன்னு சொல்லி டியூக் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே கார்லனை பார்த்துட்டு இருக்கு. இந்த கார்லன் அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி இறந்து தனிமையில தவிச்சிட்டு இருக்க எலினா கிட்ட பேச ஆன்மாவோட உலகத்துக்கு வர அங்க எலினா தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டே நான் ஏமாந்து போயிட்டேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப வெறுப்பா இருக்கு, என்னால இந்த ஏமாற்றத்தையும் வலியையும் வெறுப்பையும் தாங்க முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கு. அதையெல்லாம் கேட்ட கார்லன் எலினா நீ ஏமாற்றத்தோடையும் வலியோடையும் வெறுப்போடையும் தவிச்ச வரைக்கும் போதும் என் பக்கத்துல வா, நான் உனக்கு முத்தி தரேன்னு சொல்லி கூப்பிட முகத்தோட உச்சத்துல இருக்க எலினா யார் நீ, யாரு கேட்டு என் இடத்துக்கு வந்தன்னு சொல்லி எலினா அவளோட சக்தியை பயன்படுத்தி கார்லனை தாக்க பயங்கர காயத்தோட திரும்பி மனுஷ உலகத்துக்கு வந்த கார்லன் பிரைன் கிட்ட எலினா தனிமையிலையும் வலியிலையும் வெறுப்புலையும் தவிச்சிட்டு இருக்கா, அவளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம், எலினா ரொம்ப உக்கிரமா இருக்கா, அவளோட கோபம் இன்னும் அதிகமாகறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி எலினாவோட ஆன்மாக்கு முக்தி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. காயத்தோட இருக்க கார்லனை பார்த்த டியூக் கார்லனோட பக்கத்துல வந்து உனக்கு காயம் பட்டிருக்கு, அதனால இத பத்தி நம்ம அப்புறமா யோசிச்சு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம், அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் இருக்க கதையை கேட்டு உதவி பண்ணணும்னு நினைச்சா அதனோட பின்விளைவு இப்படி மோசமா தான் இருக்கும். ஏன்னா எலினாவோட வாழ்க்கையில உண்மையா நடந்தது என்ன, எலினா எதனால இறந்து போனாங்கிற விஷயம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் இருக்க நியாயத்தை கேட்டு அதுக்கப்புறம் உதவி பண்ணணுங்கிற விஷயம் லார்ட் கார்லனுக்கு தெரியாதான்னு சொல்லி பேசிக்கிட்டே பிரைனை பார்த்து நீ இந்த மோசமான நாள்ல இருந்து முழுசா தப்பிக்க விரும்புறியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட பிரைன் வேகமா ஆமான்னு சொல்ல டியூக் சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாத நான் உன்னை இந்த நாள்ல இருந்து விடுவிக்கிறேன்னு சொல்லி டியூக் அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி பிரைனை தூக்கி கீழே வீசி எறிய காதலன் சாக போறதை தெரிஞ்சுக்கிட்ட எலினா பயங்கர சந்தோஷத்துல நீ வந்துட்டியா, நான் உனக்காகத்தான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் யாருனாலையும் நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லி எலினா பிரைனை சந்தோஷத்தோட அவங்க உலகத்துக்கு கூட்டிட்டு போக உதவி கேட்டு வந்தவன் இறந்து போனதை பார்த்து கடுப்பான கார்லன் டியூக்கோட திரும்பவும் சண்டை பண்ண கடுப்பான டியூக் அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி கார்லன் அடிச்சு கட்டி போட்டு நீ என்ன தாக்குறது இது 2வது தடவை, திரும்பவும் இந்த தப்ப பண்ணிடாத, நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், எனக்கு அதிகம் காயம் ஏற்பட்டிருக்கு, நீ ரொம்ப பலவீனமாவும் இருக்க, நீ பலவீனமா இருக்க விஷயம் டீமானுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை மொத்தமா ஆட்கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் என்ன பண்ணி வச்சிருக்க, நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்தவங்களை இப்படி கொண்டிருக்கையே இது நியாயமானு சொல்லி கத்த டியூக் எதுக்காக கோவப்படுற, உண்மையான காதல் இல்லாத தன்னால காதல் இறந்து போனதை நினைச்சு கவலை இல்லாம அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு உதவி கேட்டு வந்த இந்த மாதிரியான மனுஷ ஜென்மம் உயிரோட இருக்கிறதுக்கு பதிலா சாகிறதே மேல், அதனால நீ இறந்து போனவனை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு முதல்ல உங்களை பத்தி யோசிங்க லார்ட் கார்லன்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து போக இப்போ ஒரு வழியா வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸா குளிச்சு முடிச்சு வெளியே வந்த கார்லன் கண்ணாடி வழியா அவன் முதுகுல இருக்க மார்க்க பார்த்து இந்த மார்க் முதல்ல இருந்ததை விட இன்னும் பெருசா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல குட்டி பையன் கார்லனோட அப்பா கார்லன் கிட்ட அப்பா முக்கியமான வேலையா டீம் ஆட்களோட வெளியே போறேன், நான் திரும்பி வர வரைக்கும் பெட்டை விட்டு எழுந்திருக்காம வெளியே எங்கேயும் போகாம சமத்தா படுத்து தூங்கிட்டு இருக்கணும் புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட குட்டி பையன் கார்லனும் எனக்கு புரிஞ்சுதுப்பான்னு சொல்லி கார்லன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க அப்ப கார்லனோட அம்மா வாய்ஸ்ல கார்லன் என் மகனே அம்மாக்கு ரொம்ப வலிக்குது, அம்மாவை எப்படியாவது வந்து காப்பாத்துன்னு கூப்பிட அம்மாவோட வாய்ஸ கேட்ட குட்டி பையன் கார்லன் அவனோட அம்மான்னு நினைச்சு அவன் எழுந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வர அங்க பார்த்தா டீமன் கார்லனோட அம்மா ரூபத்துல வந்து கார்லன் என் மகனே அம்மா கிட்ட வா, அம்மா ரொம்ப வலியில தவிச்சிட்டு இருக்கேன், அம்மா நெஞ்சில குத்தி இருக்க இந்த ஆணியை எடுத்து விடுன்னு கேட்க அதை கேட்ட குட்டி பையன் கார்லனும் கஷ்டப்பட்டு அவன் அம்மா நெஞ்சில குத்தி இருக்க ஆணியை எடுத்து விட்டு அம்மா இப்போ உங்களுக்கு வலிக்குதா, ஏமா நீங்க என்ன விட்டு போனீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட கார்லனோட அம்மா கொடூரமான டீமான் ரூபம் எடுத்து நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடா என் அருமை மகனே, எனக்கு கிடைச்ச அருமையான தேகம் நீன்னு சொல்லிக்கிட்டே அந்த டீமான் நம்ம கார்லனோட உடம்புக்குள்ள போய் அவன் முதுகுல மார்க்கா மாறினதை எல்லாம் நினைச்சு பார்த்த கார்லன் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் எப்படி காட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, எப்படி நினைச்சு பார்த்தாலும் அன்னைக்கு எனக்கு நடந்த சம்பவம் எல்லாமே மங்களாத்தான் தெரியுது, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு டீமான்களோட பேசுற பவர் கிடைச்சதுன்னு நான் வெளியே சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த கார்லன் என்னாச்சு எனக்கு திடீர்னு என் இதயம் இப்படி வலிக்குது, இந்த இடம் எல்லாம் வேற மங்களா தெரியுதேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மயக்கம் போட்டு கீழே விழுக அதை பார்த்த டியூக் இவன் திரும்பவும் அந்த நெக்லஸ போடலையா, அந்த நெக்லஸ் போடுறதுல இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு திட்டிக்கிட்டு டியூக் கார்லனை குழந்தை மாதிரி தூக்கி கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சு டியூக் அவனோட பூனை கிட்ட கேப்ரலேன் அந்த நெக்லஸ் எங்கன்னு கேட்க அந்த பூனையும் கார்லன் குப்பை தொட்டியில தூக்கி எரிஞ்ச நெக்லஸ கொண்டு வந்து டியூக் கிட்ட கொடுக்க நெக்லஸ வாங்கின டியூக் கார்லனை கை தாங்களா தூக்கி நெக்லஸ போட்டு விட்டுட்டு இருக்க அப்ப கார்லனோட லிப் டியூக்கோட லிப்புக்கு பக்கத்துல க்ளோஸா இருக்கிறத பார்த்த டியூக் ஒரு மாதிரி ஃபீல் ஆக அவன் பண்ண வேண்டிய வேலையை மறந்து கார்லனுக்கு கிஸ் கொடுக்கறதுக்காக பக்கத்துல க்ளோஸா போன டியூக் திடீர்னு என்ன பண்ற டியூக் நீ, என்னாச்சு எனக்குள்ள இப்படி ஒரு உணர்வு ஏற்பட காரணம் இவன் மேல இருந்து வர அந்த அஸ்மோதா
சென்ட் பணம் தான் நினைக்கிறேன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு டியூக் மயக்கத்துல இருக்க கார்லனை பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா மயக்க தெளிஞ்சு எழுந்த கார்லன் பக்கத்துல க்ளோஸா இருக்க டியூக்க பார்த்து, நீ என் பக்கத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை விட்டு தள்ளிப்போ, பக்கத்துல வரக்கான அனுமதி உனக்கு யாரு கொடுத்ததுன்னு கார்லன் திட்டிக்கிட்டே டியூக்க தள்ளிவிட, அதை கேட்ட டியூக் அவன் கையெடுத்து கார்லனோட உடம்பு மேல வச்சு தடவிக்கிட்டே, இங்க பாரு, இந்த மாதிரி உனக்கு அடுத்த தடவை நீ நடக்க கூடாதுன்னு நினைச்சீனா இந்த நெக்லஸ் உன் உடம்ப விட்டு கழட்டாம போட்டுக்கிட்டே இரு. ஏன்னா எப்ப எது வேணாலும் நடக்கலாம், நான் எல்லா நேரமும் வந்து உனக்கு இந்த மாதிரி நெக்லஸ போட்டு விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன் என்ன பண்றான் இவனு கன்ஃபியூஸ் ஆகி டியூக்க பாத்துட்டு இருக்க. இங்க டியூக் கார்லன் கிட்ட, அப்புறம் நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ என்னோட இறங்குறத மறந்துடாதுன்னு சொல்லி டியூக்கு கார்லனும் பேசிட்டு இருக்க. அப்ப அங்க நெல் வரான். அவன் டோர் கதவை தட்டி, கேப்டன் உள்ள இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு கத்திட்டு இருக்க. டோர் தட்டுற சத்தத்தை கேட்ட டியூக் கார்லன் கிட்ட, நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து போக, நெல் கேப்டன் நீங்க உள்ள இருக்கீங்களா, இந்த மாதிரி நேரத்துல உங்களை வந்து தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணிட்டு டியூக் வெளியே வரான். டியூக்க பார்த்து பயந்து போன நெல் மனசுக்குள்ள, அடடா இவருதான் வைஸ் கேப்டனோட புது பார்ட்னரா, நான் கூட வைஸ் கேப்டனுக்கு புது பார்ட்னர் கிடைச்சிருக்காங்கன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்து யாரோ பொய்யா ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருக்காங்கன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அது பொய் இல்ல உண்மைதாங்கிறது. சும்மா சொல்லக்கூடாது, வைஸ் கேப்டன் அவருக்கு சரியான பார்ட்னர் தான் செலக்ட் பண்ணிருக்காருன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த நெல் டியூக்க பார்த்து, ஹலோ சார், என்னோட பேரு நெல், நான் இங்க வைஸ் கேப்டனுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் இங்க வந்ததுக்கான காரணம் போன வாரத்தோட கேஸ் ஃபைல்ஸ வாங்கிட்டு போறதுக்காகத்தான்னு சொல்ல, அதை கேட்ட டியூக், அப்படியா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் அவர்கிட்ட கேட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ரூம்குள்ள போன டியூக் நிறைய ஃபைல்ஸ கொண்டு வந்து நெல் கையில கொடுக்க, டியூக்க பார்த்து பயத்துல இருக்க நெல் ஃபைல்ஸுக்கு பின்னாடி முகத்தை மறைச்சுக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், அப்புறம் இன்னைக்கு வைஸ் கேப்டன் தலைமையகத்துக்கு போல நான் கேள்விப்பட்டேன், என்னாச்சு வைஸ் கேப்டனுக்கு, அவரு தலைமையகத்துக்கு போகாம இருக்க மாட்டாரு, அப்படி இருக்கும்போது வைஸ் கேப்டன் தலைமையகத்துக்கு போலன்னா அதுக்கு என்ன காரணம், வைஸ் கேப்டன் நல்லா தானே இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேட்க, நெல்லோட ரியாக்ஷனை பார்த்து டியூக் சிரிச்சுக்கிட்டே, உங்க வைஸ் கேப்டனுக்கு எதுவும் ஆகல, அவர் நல்லா தான் இருக்காரு, அவருக்கு லைட்டா ஜலதோஷம் பிடிச்சிருந்தது, அதுக்கு மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காரு, கவலைப்படாத, உன்னோட வைஸ் கேப்டனுக்கு எதுவும் ஆகாது, நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ கவலை இல்லாம உன்னோட வேலையை பாருன்னு சொல்ல, கேட்ட நெல், ரொம்ப தேங்க்ஸ் சார், கொஞ்ச நாளாவே வைஸ் கேப்டனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, அதை நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு, அதனால அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உடனே என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பின நெல் மனசுக்குள்ள, வைஸ் கேப்டன் பொதுவா வெளியாட்கள் கூட பேசவே மாட்டாரு, அப்படி இருக்கும்போது இவரை எப்படி பார்ட்னர் ஆக்கி அவர் பக்கத்துல வச்சிட்டு இருக்காரு, வேலை ஆள் பார்க்க ஹேண்ட்ஸமாவும் நல்லவராகவும் இருக்கிறத பார்த்து பார்ட்னரா ஏத்துக்கிட்டாரோ என்னமோன்னு புலம்பிக்கிட்டே அங்கிருந்து போக, அடுத்த நாள் ராயல் நகைக்கடை ஓனர் மைக் தலைமையகத்துக்கு வந்து ரோஜனை மீட் பண்ணி, என்னோட தம்பி ஓச்சான் ப்ரூக் தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது, அவன் எங்க இருக்கா என்ன பண்றான்னு எந்த தகவலும் இல்ல, பிளீஸ் ஆபீசர் நீங்க தான் என் தம்பியை கண்டுபிடிச்சு தரணும், இந்தாங்க இதுதான் என் தம்பியோட போட்டோன்னு சொல்லி மைக் ரோஜன் கிட்ட அவன் தம்பி போட்டோவை கொடுத்துட்டு போக, போட்டோவை வாங்கின ரோஜன் கார்லன் அவனோட ரூமுக்கு வர சொல்லி ரெண்டு பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஃபைல்ஸோட நில் அங்க வரான். அவன் கேப்டன் நீங்க கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே ரூமுக்குள்ள வந்து கார்லனை பார்த்து ஷாக் ஆன வைஸ் கேப்டன், நீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்க உடம்பு குணமாயிருச்சான்னு கேட்க, கார்லன் ஆமா இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல, ரோஜனும் கார்லனும் தனியா பேசிட்டு இருக்கிறத பார்த்த நெல், கேப்டன் இப்ப நீங்க வைஸ் கேப்டனோட புது மிஷன் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்படின்னா நான் திரும்பவும் வைஸ் கேப்டனோட புது மிஷனுக்கு போறேன்னு சொல்லி கேட்டு பையன் எக்ஸைட்ல கத்திட்டு இருக்க, அதை கேட்ட ரோஜன் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ திரும்பவும் கார்லன் கூட மிஷனுக்கு வெளியே போறேன்னு சொல்லி இங்க இருக்க வேலையில இருந்து உன்னால எஸ்கேப் ஆக முடியாது, அதனால நான் கொடுத்த வேலையை முடிச்சிட்டு அடுத்து என் ரூம்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் அடுக்கி வைன்னு சொல்ல, அதை கேட்ட நெல் மனசுக்குள்ள, நானும் எவ்வளவு நாள் தான் இந்த வேலையே பண்ணிட்டு இருக்கிறது, நானும் புது புது மிஷன் போனா தானே புது புது டிமாண்ட்ஸ பார்க்க முடியும், என்னோட ஆர்வத்தை புரிஞ்சுக்காம இந்த கேப்டன் வேற என்ன டார்ச்சர் பண்றாருன்னு புலம்பிட்டு இருக்க, அந்த சத்தத்தை கேட்ட ரோஜன் திரும்பி நல்லா முறைச்சு பார்க்க, அதை பார்த்து பயந்து போன நெல் நடுங்கிக்கிட்டே, எனக்கு புரிஞ்சது கேப்டன், நான் போய் மீதி இருக்க ஃபைலையும் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வேகமா அங்கிருந்து ஓடி போக, அதை பார்த்த கார்லன், கேப்டன் எதுக்காக நில்ல இப்படி பயமுறுத்துறீங்க, அவன் என் கூட வரட்டுமே, இப்ப நான் போற கேஸ் சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் தானே, இந்த கேஸ்ல நில் என் கூட வந்தானா அவனுக்கு புது அனுபவம் கிடைக்கும், அது கூடவே பதவி உயர்வு கிடைக்கும்லன்னு சொல்ல, அதை கேட்ட ரோஜன், அவனுக்கு எந்த பதவி உயர்வு தேவையில்லை, இப்ப அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானோ அதையே பண்ணட்டும், அதுதான் அவனுக்கு நல்லது, அதனால அவனை பத்தி பேசுறத விட்டுட்டு கேஸ பத்தி பேசலாமா, ராயல் நகைக்கடை ஓனர் மைக் இங்க வந்திருந்தாரு, அவரோட தம்பி ஓச்சி ப்ரூக் காணாம போய் ரொம்ப நாள் ஆகியோ, அவர் தம்பிய பத்தின எந்த தகவலும் இல்லன்னு, தம்பிய சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவர் தம்பி போட்டோவை கொடுத்துட்டு போயிருக்காரு, மைக் கடையில ரொம்ப பிஸியா இருந்தனால பக்கத்துல இருக்க ஏரிக்கரை டவுனுக்கு போய் பொருட்களை வாங்கிட்டு வரதுக்காக அவர் தம்பி அனுப்பி விட்டுருக்காரு, அவரு தம்பி போய் 5 நாள் ஆகியும் அவர் தம்பிய பத்தின எந்த தகவலும் கிடைக்காதனால மைக் ஏரிக்கரை டவுனுக்கு போய் விசாரிச்சிருக்காரு, அங்கிருந்த எல்லாரும் ஓச்சி ப்ரூக் எப்பவும் அங்கிருந்து கிளம்பிட்டதா சொல்லிருக்காங்க, அதை கேட்டு பதறி போன மைக் ஏரிக்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல தம்பிய பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கிட்ட இருந்து சரியான எந்த பதிலும் வராதனால கடைசியா மைக் நம்மள தேடி வந்திருக்காருன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட கார்லன், கேப்டன் நீங்க சொல்றதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது
பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி தெரியலையேன்னு சொல்ல ரோஜன் சரியா சொன்ன. ஏன்னா இது ஓரளவுக்கு அரச குடும்பத்தோட ஒட்டி வருது. அதனால நாம தான் இந்த கேஸ சீக்கிரமா முடிச்சு மைக் கிட்ட அவரோட தம்பிய ஒப்படைக்கணும். மைக்கோட தம்பிய கண்டுபிடிக்கிற பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீ தான் சீக்கிரமா இந்த கடத்தலுக்கு பின்னாடி யார் இருக்காங்கறத கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் எனக்கு புரிஞ்சது கேப்டன் சொல்ல ரோஜன் அது மட்டும் இல்ல, நான் இந்த கடத்தலை பத்தி போலீஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்கிட்ட ஏரிக்கிற கிராமத்துல இருக்க நகைக்கடை வியாபாரிகள் பல பேர் இந்த மாதிரி தான் காணாம போயிருக்கிறதா, காணாம போனவங்களை பத்தி இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆட்கள் ஒரு பக்கம் காணாம போற அதே ஏரிக்கிற கிராமத்துல இருந்துதான் அரிய வகை முத்துக்கள்னு சொல்லி மனுஷங்க முகம் இருக்க முத்துக்களை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ காணாம போனவங்களுக்கும் அந்த அரிய வகை முத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல கேட்ட கார்லன் எனக்கும் அதே சந்தேகம் இருக்கு. நேத்து மாளிகைக்கு வெளியே ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தப்போ ஒரு நகை கடையில மட்டும் இந்த முத்துக்களை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கடையில மட்டும் மக்கள் கூட்டம் பயங்கரமா இருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கும் அந்த முத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தோணுச்சுன்னு சொல்ல அதை கேட்டு ரோஜன் அப்படின்னா நீ உடனே இந்த விசாரணையை தொடங்க. இந்த மிஷனுக்கு டியூக் ஹாசல் உனக்கு துணையா கூட்டிட்டு போ. அப்புறம் கேட்க மறந்துட்டேன், உன்னோட புது பார்ட்னர் டியூக் ஹாசல் உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கறானா இல்ல உன் கூட நார்மலா இருக்கானான்னு சொல்லி கேட்க கார்லன் அவன் நல்லா தான் பழகுறான். ஆனா என்ன அவனை என்னால என் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியல, அதான் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல ரோஜன் பிரபுக்கள் எப்பவுமே அப்படித்தான், அவங்கள நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இவன மாதிரி கோளாறு பிடிச்சவன் நம்ம பிளாக் ரெயின் சிட்டிக்கு ஜாயின் பண்ணிருக்கான்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீ அவன் கிட்ட கவனமா இரு. ஒருவேளை அவன் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் சரி எனக்கு புரிஞ்சது, நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லி ஆபீஸ்ல இருந்து ரூமுக்கு வந்துட்டு இருந்த கார்ல பரவாயில்ல முதல்ல இருந்ததை விட என் நெஞ்சு வலி இந்த நெக்லஸ் போட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆனா இந்த நெக்லஸோட பவர் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல. இந்த நெக்லஸோட பவர் போயிருச்சுன்னா எனக்கு திரும்பவும் இந்த நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்றது, இந்த வலி என் கூடவே வளர்ந்ததாச்சே, அதனால சாகுற வரைக்கும் நான் இந்த வலிய சுமந்துதான் ஆகணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ரூமுக்கு வந்த கார்லன் கதவை தட்டி டியூக் நீ எழுந்துட்டியா இல்ல இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியா, இன்னைக்கு நம்ம முக்கியமான கேஸ் விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு, சீக்கிரமா எழுந்து ரெடியாக, மட்டும் லேட் பண்ணேன்னா உன்னை இங்கேயே விட்டு நான் மட்டும் கிளம்பி போயிருவேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க டோர் ஓபன் பண்ணி மேல ட்ரெஸ் இல்லாம வெளியே வந்த டியூக் கார்லனை பார்த்து என்னாச்சு பார்ட்னர் எதுக்காக இப்படி நீங்க அவசரப்படுறீங்கன்னு கேட்க மேல ட்ரெஸ் இல்லாம இருக்க டியூக்க பார்த்த கார்லனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக அவன் முதல்ல போய் ட்ரெஸ் போட்டுவான்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணி விட இப்ப ஒரு வழியா ரூம்குள்ள வந்த கார்லன் அவங்க போற கேஸ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் டியூக் கிட்ட சொல்ல அதை கேட்ட டியூக் என்னது ஏரிக்கரை கிராமமா, அது எங்க இருக்கு, அது எந்த மாதிரியான கிராமம்னு கேட்க கார்லன் அந்த ஏரிக்கரை கிராமம் போன வருஷம் தான் மீன்பிடி துறைமுகத்தை உருவாக்கி கப்பல்ல கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா அதே கடலுக்குள்ள அரிய வகை முத்துக்களை எடுத்துட்டு வந்து வித்துட்டு இருக்காங்க. இத பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம அந்த கிராமத்துக்கு போயே ஆகணும். நம்ம கிளம்பினாதான் சீக்கிரமா அந்த கிராமத்துக்கு போக முடியும். ஏன்னா ட்ரெயின்லயே நம்ம போறதா இருந்தாலும் பிளாக் ரெயின் சிட்டில இருந்து அந்த ஏரிக்கரை கிராமத்துக்கு போறதுக்கு 22 மணி நேரம் ஆகும்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட டியூக் அவன் பூனைக்குட்டி கிட்ட வந்து கேபர்லன் நான் கேஸ் விஷயமா வெளியே போறேன், வீட்டுக்கு வர கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் சமத்தா யாரு கண்லயும் படாம பத்திரமா இருந்துட்டுன்னு கொஞ்சிட்டு இருக்க அதை பார்த்த கார்லன் என்ன பண்றான் இவனு கன்ஃபியூஸ் ஆகி டியூக்க பாத்துட்டு இருக்க. இப்ப கார்லன் டியூக் கிட்ட இப்ப நம்ம போயிட்டு இருக்க ஏரிக்கரை கிராமம் இருக்கே அந்த கிராமத்துல மைக்கேல் தம்பியோட சேர்த்து மொத்தம் 34 பேர் காணாம போயிருக்காங்க. அப்படி காணாம போனவங்களை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு போலீஸ் ரெக்கார்ட்ல எழுதி இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி தெரியல. அதனால நம்ம இந்த கேஸ 2 விதமா விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுல முதல் விதம் பாத்தீங்கன்னா மைக்கேலோட தம்பியை சீக்கிரமா கண்டுபிடிச்சு மைக்கேல் கிட்ட ஒப்படைக்க போறோம். 2வது விதம் இந்த கேஸ்ல ஏதாவது டிமான்கள் சம்பந்தப்பட்டிருக்கா, அப்படி அந்த டிமான்கள் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்தா அந்த டிமான்களை எப்படி அழிக்கிறதுன்னு பார்த்து ரொம்பவே கவனமா இந்த கேஸ ஹேண்டில் பண்ண போறோம். அதனால நீ உன்னை கொஞ்சம் கண்ட்ரோலையே வச்சுக்கோ. அன்னைக்கு நடந்த மாதிரி திரும்பவும் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீ பண்ண தப்புக்கு தண்டனையா உன்னை நாடு கடத்த வேண்டியதா இருக்கும். அதனால இந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும், புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட டியூக் சைஸா கார்லனை பார்க்க அதை பார்த்த கார்லன் என்ன அப்படி பாக்குற, இப்ப நான் சொல்றத நல்லா கேளு. நம்ம இப்ப ஏரிக்கரை கிராமத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆபீசரா போகாம ஜுவல்லரி நகைக்கடை வச்சிருக்க நகைக்கடை வியாபாரியா தான் போக போறோம். இந்த ஆக்டிங்ல நான் உன்னோட அண்ணாவா இருக்க போறேன், நீ எனக்கு தூரத்து கசின் பிரதரா இருக்க போற, அவ்வளவுதான் சொல்ல அதை கேட்டு ஷாக்கான டியூக் என்னது நான் உன் தம்பியான்னு கேட்க கார்லன் ஆமா எனக்கு 26 வயசு ஆகுது, ஆனா உனக்கு 23 வயசு தான் ஆகுது, அப்படி இருக்கும்போது நான் தானே உனக்கு அண்ணனா நடிக்க முடியும், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்க இதுல எந்த தப்பு இல்ல, நீங்க சொல்றது சரிதானான்னு சொல்லிக்கிட்டே டியூக் கார்லனை பார்த்து சிரிக்க அதை பார்த்து கடுப்பான கார்லன் இவனுக்கு சாதாரண தம்பி ரோல் கொடுத்ததுக்கு பதிலா ஊம தம்பி ரோல் கொடுத்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கார்லன் மனசுக்குள்ள டியூக்க திட்டிட்டு இருக்க ஒரு வழியா கார்லனும் டியூக்கு ஏரிக்கரை கிராமத்துக்கு வர அங்க பார்த்தா ஊரோட என்ட்ரன்ஸ்லயே காணாம போனவங்களோட போட்டோ எல்லாம் நிறைய குமிஞ்சு கிடக்கு. அதை பார்த்த டியூக் என்ன பிரதர் நீ வர வழியில ஏரிக்கரை கிராமத்துல 34 பேர் தான் காணாம போயிருக்கிறதா சொன்ன, ஆனா இங்க இருக்க போட்டோவை பார்த்தா
34 பேர் மாதிரி தெரியலையே. என்ன லார்ட் கார்லண்ட், கால்குலேஷன்ல தப்பு பண்ணிட்டீங்களா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட கார்லண்ட் மனசுக்குள்ள நான் நினைச்சது சரியா போச்சு, இது வெறும் சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஊர்ல ஏற்பட்டிருக்க இந்த மோசமான நிலையை நான் சரி பண்ணணும்னா அதுக்கு நான் முதல்ல நகை கடை ஓனரை பார்த்தே ஆகணும். அவரை பார்த்தா தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த கார்லண்ட் டியூ கிட்ட, டைம் ஆகுது, நம்ம முதல்ல ஏரிக்கரையோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், அங்க போனா நமக்கு இந்த கேஸ்க்கு தேவையான க்ளூ ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ண கார்லனும் டியூக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணி வர மாதிரி ஃபீல் பண்ண டியூ கார்லனை பிடிச்சு இழுத்து செவுத்துல சாச்சு நிறுத்தி கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து நிக்க, அதை பார்த்து ஷாக்கான கார்லன், என்ன பண்ற நீ, என்னை விட்டு தள்ளி போன கத்த. டியூக் எதுக்காக இப்படி கத்துற, அமைதியா இரு, யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன், என்ன சொல்ற நீ, நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர ஆள் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க, கார்லனோட முகத்துல இருக்க பதட்டத்தை பார்த்த டியூக் சிரிச்சுக்கிட்டே, இப்ப நீ அவனை பார்க்க முடியாது, ஆனா 3 மணிக்கு மேல நீ அவனை பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டே டியூக் கார்லனோட லிப்ப தடவை, அதை பார்த்த கார்லன் டியூக்க பிடிச்சு வேகமா தள்ளிவிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவங்க எப்பவோ போயிட்டாங்க, அங்க யாரும் இல்லன்னு சொல்லிக்கிட்டே டியூக் கார்லனோட கைய போர்ஸா இழுத்ததுல வலி தாங்க முடியாம கார்லன் அவனோட கைய போட்டு நீவிட்டு இருக்கு. அதை பார்த்த டியூக், என்ன லார்ட் கார்லன் இவ்ளோ வீக்கா இருக்கீங்க, இப்பவே நீங்க இவ்ளோ வீக்கா இருந்தீங்கன்னா பின்னாடி வர பிரச்சனைகளை எல்லாம் நீங்க எப்படி சமாளிப்பீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே கார்லனும் டியூக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர, கார்லனை பார்த்த போலீஸ் அசால்ட்டா சேர்ல உட்காந்துக்கிட்டு, என்ன இன்னைக்கு யாரு தொலைஞ்சு போனா, தொலைஞ்சு போனவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், சரி எதுவா இருந்தா என்ன, தொலைஞ்சு போனவனை பத்தின டீடைல் இந்த நோட்ல எழுதி வச்சுட்டு போ, நாங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிறோம், ஆனா தொலைஞ்சு போனவனை பத்தின டீடைலை கண்டுபிடிக்க எப்படியும் 3 நாள் ஆகும், ஏன்னா உனக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்க எப்படியும் 4 ஆகும்னு அசால்ட்டா சொல்ல, அதையெல்லாம் கேட்ட கார்லன் அவனோட ஐடி கார்டு எடுத்து காட்டி, உங்களை தொல்லை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நான் பிளாக் ரெயின் சிட்டியோட வைஸ் கேப்டன் கார்லன், எனக்கு ஒருத்தங்களை பத்தின டீடைல் வேணும், அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, கார்லன்கிற நேம கேட்டு ஷாக்கான போலீஸ் வேகமா எழுந்து, அப்படின்னா நீங்க தான் பிளாக் ரெயின் சிட்டியோட லார்ட் கார்லனான்னு கேட்க, கார்லன் ஆமா, எனக்கு நவம்பர் 28ஆம் தேதி காணாம போன ஜோயா ப்ரூக்கோட கேஸ் ரெக்கார்ட் ஃபைல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்க, போலீஸ் என்னது ஜோயா ப்ரூக்கோட கேஸ் ஃபைலா, இந்த நேம் எனக்கு பழகி போன நேம் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி யோசிச்ச போலீஸ் கார்லன் கிட்ட, அட எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, நீங்க சொல்ற ஜோயா ப்ரூக்குங்கிறது ராயல் நகைக்கடை ஓனர் மைக்கிளோட தம்பி தானே, லார்ட் கார்லன் மைக்கிள் அவரோட தம்பியை ஏரிக்கிற கிராமத்துக்கு சில பொருட்கள் வாங்க அனுப்பி விட்டதாவும், ஏரிக்கிற கிராமத்துக்கு வந்து அவரோட தம்பி 3 நாள் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்ல, எப்படியாவது என் தம்பி எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி மைக்கேல் பர்சனலா டீம் ஆட்களை வச்சு அவரோட தம்பியை தேடி அலைஞ்சாரு, இருந்து அவருனால அவரோட தம்பியை கண்டுபிடிக்க முடியாதனால மைக்கேல் திரும்பவும் அவரோட ஊருக்கே போயிட்டாருன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட கார்லன், எதனால அவரோட தம்பியை கண்டுபிடிக்க முடியல, அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி 1 வாரம் ஆகி உங்களால ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி தொலைஞ்சு போன பல பேரை உங்களால கண்டுபிடிக்க முடியும், என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, பயந்து போன போலீஸ், சார் இந்த ஏரிக்கரை கிராமத்துல நிறைய மக்கள் முத்துக்கள் வாங்க வந்துகிட்டே இருக்காங்க, அதுல பல பேர் அவங்க வணிகத்தை சரியான முறையில நடத்துறதுனால எந்த பயமும் இல்லாம நேரடியே இங்க வந்து முத்துக்களை வாங்குறாங்க, அதுல சில பேர் தவறான முறையில வியாபாரம் பண்றதுனால அவங்க எங்க கண்ணுல மண்ணை தூவறதா நினைச்சு திருட்டுத்தனமா முத்துக்களை வாங்க வரவங்க இந்த மாதிரி காணாம போயிடுறாங்க, அப்படி தொலைஞ்சு போனவங்களை பத்தி தனித்தனியா எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படி விசாரிச்சாலும் எந்த பலனும் இல்லன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன், ஓ அப்படியா, அப்ப இந்த ஏரிக்கரை கிராமத்துல இந்த முத்துக்கள் எப்ப இருந்து இந்த அளவுக்கு பிரபலமாச்சு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, போலீஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த முத்துக்கள் எல்லாம் பிரபலமாயி 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு சரியா ஞாபகம் இல்லன்னு சொல்லி பேசிக்கிட்டே ரேக்ல இருந்து ஜோயா ப்ரூக்கோட கேஸ் ஃபைலை எடுத்து கார்லன் கிட்ட கொடுக்க, ஃபைல வாங்கின கார்லன் போலீஸ் கிட்ட, ஆமா உங்களுக்கு கஜி பிரவுன்கிற நகை வியாபாரிய பத்தி தெரியுமா, அவர்கிட்ட முத்துக்கள் வாங்கத்தானே ஜோயா ப்ரூக் நவம்பர் 28ஆம் தேதி இங்க வந்தாருன்னு சொல்லி கேட்க, போலீஸ் ரொம்ப நல்லா தெரியும் சார், நீங்க சொல்ற கஜி பிரவுன்கிறவர் தான் இந்த ஏரிக்கரை கிராமத்தோட மேம்பாட்டுக்காக ஒரு பெரிய தொகையை நன்கொடைய கொடுத்திருக்காரு, அதனால அவரை பத்தி இந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லி போலீஸும் கார்லனும் பேசிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஷனை சுத்தி பார்த்துட்டு இருந்த நம்ம டியூக் நவம்பர் 28ஆம் தேதி தொலைஞ்சு போன ஜோயா ப்ரூக்கோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்க ரேக்க பார்த்து, அந்த ரேக்ல ஏதோ டைரி மாதிரி எடுத்து சத்தம் இல்லாம அவனோட கோட் பாக்கெட் குள்ள போட்டுக்க, இங்க கார்லன் போலீஸ் கிட்ட, இந்த ஏரிக்கரை கிராமத்துல MC டொனால்டுங்கிற ஹோட்டல் இருக்கிறதா கேள்விப்பட்டனே, அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, சார் நீங்க சொல்ற MC டொனால்டு ஹோட்டல்ங்கிறது நம்ம ஸ்டேஷன் இருக்க தெருவுல நேரா போய் ரைட்ல கட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியும், அந்த பில்டிங் தான் நீங்க சொல்ற MC டொனால்டு ஹோட்டல்னு சொல்லி போலீஸ் டியூக்கையும் கார்லனையும் அங்க அனுப்பி வைக்க, இங்க ஹோட்டலுக்கு வந்திருக்க கார்லனையும் டியூக்கையும் பார்த்த ஓனர், நீங்க 2 பேரும் இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கீங்களா இல்ல தங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, கார்லன் நாங்க இங்க தங்க தான் வந்திருக்கோம், எங்களுக்கு 312 நம்பர் ரூம் வேணும்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஓனர், எனது 312 நம்பர் ரூம்பா, சாரி சார் நீங்க கேக்குற ரூம் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதை கேட்ட கார்லன் அவனோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க, பணம் கம்மியா இருக்கிறத பார்த்த ஓனர், இங்க பாருங்க சார் நீங்க கேக்குற ரூம் தான் ஆல்ரெடி புக் ஆயிருச்சுன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் இப்படி அடம்பிடிக்கிறீங்க, நீங்க வேணா வேற ரூம் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, அதை கேட்ட டியூக் அந்த என்ன நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் கோட் பாக்கெட்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்து ஓனர் கிட்ட கொடுக்க, அதை பார்த்த ஓனர், சரி சார் நீங்க இவ்வளவு தூரம் கம்பல் பண்ணி கேட்கும் போது என்னால எப்படி தர முடியாதுன்னு சொல்ல முடியும், நான் ஆல்ரெடி புக் பண்ண கஸ்டமர் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்,
ஆனா நீங்க கேக்குற 312 நம்பர் ரூம் சிங்கிள் ரூம் ஆச்சு, நீங்க 2 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி அந்த ரூம் பத்துன்னு சொல்லி கேட்ட கார்லன் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என் தம்பி கீழே தான் படுத்து தூங்குவான், அதனால கீழே படுத்து தூங்குறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பெட் கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு இவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான்னு சொல்ல கேட்ட ஓனர் கார்லன் கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் சார், நீங்க ஏன் 312 நம்பர் ரூம் வேணும்னு கேக்குறீங்க, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க கார்லன் அதுவா எங்க ஃபேமிலி எப்பவுமே சென்டிமெண்ட் பாக்குற குடும்பம், எங்க குடும்பத்தோட லக்கி நம்பர் 312, அதனாலதான் இந்த நம்பர் ரூம் வேணும்னு கேட்டோம், பின்னாடி நிக்கிறானே இவன் என்னோட கசின் பிரதர், இவன் புதுசா இப்பதான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரான், அதான் இவனுக்கு இங்க வந்து எப்படி வியாபாரம் எல்லாம் பண்ணணும்னு கத்து கொடுக்கறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கார்லன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பொய்களாம் அளந்து விட அதையெல்லாம் கேட்ட ஓனரும் உண்மைன்னு நம்பி அவன் கடையில வேலை பாக்குற ஆளை கூப்பிட்டு இவங்க 2 பேரும் நம்ம விஐபி கஸ்டமர், இவங்க லக்கேஜ் எல்லாம் 312 நம்பர் ரூம்ல கொண்டு போய் வச்சிருன்னு சொல்லி பேசிட்டு இருக்க டியூ கார்லன் கிட்ட அடேங்கப்பா லார்ட் கார்லன் வால் வித்தையில தான் திறமையானவர்னு பார்த்தா இப்படி முகம் சொல்லிக்காம போய் சொல்றதுல பெரிய கெட்டிக்காரரா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வழியா ஹோட்டல்ல ரூம் போட்டு டியூக்கும் கார்லனும் இந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்க பிளான் பண்ணி ஓனருக்கு தண்ணி வாங்கி கொடுத்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்க முதல்ல இருக்க ஓனர் நீங்க 2 பேரும் வியாபாரத்துக்காக இந்த ஏரிக்கரை கிராமத்துக்கு வரது இதுதான் முதல் தடவையான்னு சொல்லி கேட்க கார்லன் ஆமா என் கசின் பிரதருக்கு இந்த மாதிரி முத்துக்கள் சேல் பண்றதுல ஆர்வம் அதிகம், அதான் அதிசய முத்துக்கள் விக்கிற இந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல கேட்ட ஓனர் அது சரி இந்த ஏரிக்கரை கிராமத்துக்கு வர பாதி பேர் இந்த அதிசய முத்துக்கள் வாங்கத்தான் கூட்டம் கூட்டமா வந்து குமியறாங்க, ஆனா இப்படி அதிசய முத்துக்கள் வாங்க கிராமத்துக்கு வர மக்களுக்கு இந்த முத்துக்கள் எப்படி பிரபலமாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லன்னு சொல்ல அதை கேட்ட டியூக் என்ன அப்படி சொல்லிட்டீங்க, அதை தெரிஞ்சுக்கத்தான் நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம், நீங்க இந்த ட்ரிங்க குடிச்சுக்கிட்டே எங்களுக்கு இந்த முத்துக்களை பத்தின கதையை சொல்லுங்கன்னு கேட்க அதை கேட்ட ஓனரும் ஓஸ்ல ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல அவன் இந்த ஏரிக்கரை கிராமத்தோட மேற்கு பகுதியில இருக்க சின்ன நாட்டுல பாரிஸ்ங்கிற பிரின்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு பாதுகாவலனா டேமியன்ங்கிற அழகான பாதுகாவலன் இருந்தான், அவனோட அழகுல மயங்கி போன பிரின்சஸ் பாரிஸ்க்கு டேமியன் மேல காதல் வர அந்த பொண்ணு அவ காதல டேமியன் கிட்ட சொல்லாம மனசுக்குள்ள ரகசியமா வச்சுக்கிட்டே டேமியன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. பாரிஸ்க்கு டேமியன் மேல காதல் வரக்கான காரணமே டேமியன் ரொம்பவே அன்பான அக்கறையானவ மட்டும் இல்லாம ரொம்பவே நேர்மையான மனுஷன், அவனை பாக்குற எந்த பொண்ணா இருந்தாலும் அவன மாதிரி ஒரு காதலன் வேணும்னு தான் விரும்புவாங்க, அப்படித்தான் நம்ம பாரிஸும் நினைச்சாங்க. பாரிஸ்க்கு எப்படி டேமியன் மேல காதல் இருக்கோ அதே மாதிரி டேமியனுக்கு பாரிஸ் மேல காதல் இருந்திருக்கு, இருந்தும் அதை அவங்க வெளியே காட்டிக்காம 2 பேரும் சந்தோஷமா அரண்மனையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாரிஸ் டேமியன் கிட்ட என் அரண்மனையை விட்டு வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லி அடம் பிடிக்க பார்த்த டேமியனும் வேற வழி இல்லாம பாரி அரண்மனையை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து பாரியோட ஆசையை நிறைவேற்ற விளையாடுற ஆர்வத்துல பாரி காலை சுலுக்கிட நடக்க முடியாம பாரி வழியில இருக்கிறத பார்த்த டேமியன் பாரிய பிகி பேக் தூக்கிட்டு அரண்மனைக்கு கிளம்ப டேமியனோட அன்புல மயங்கி போன நம்ம பாரி அவளை மறந்து டேமியனோட கண்ணத்துல முத்தம் கொடுக்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டேமியன் வெக்கத்துல முகெல்லாம் சவந்து போய் பாரிய பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் பிரின்சஸ் அரண்மனையை விட்டு வெளியே வந்திருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கொலைக்கார கும்பல் பிரின்சஸ் மேல தாக்குதல் நடத்த அவங்க கூட சண்டை பண்ணி பிரின்சஸ காப்பாத்தின டேமியனுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா காயம் ஏற்பட அதே சமயம் இங்க பிரின்சஸ்க்கு காயம் ஏற்பட்டு மயங்கி விழுக அரண்மனைக்கு வெளியே நடந்த தாக்குதலை தெரிஞ்சுக்கிட்ட பிரின்சஸ் அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து 2 நாள் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்கிற பிரின்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா 2 நாளைக்கு அப்புறம் மயக்க தெளிஞ்சு எழுந்த பாரி அவ பக்கத்துல இருக்க ஆட்கள் எல்லாம் புதுசா இருக்கிறத பார்த்தோம், அவ பக்கத்துல இல்லாத டேமியனை நினைச்சு பயந்த பிரின்ஸ் பனிப்பெண் கிட்ட டேமியனை பத்தி விசாரிக்க பிரின்சஸோட கேள்விக்கு எப்படி பதில் சொல்லாம இருக்க முடியும்னு பயந்து போன பனிப்பெண் பாரி கிட்ட அரண்மனையை விட்டு பிரின்சஸ் வெளியே போன விஷயம் கூட தெரியாம வேலை பார்த்த பழைய வேலைக்காரங்களை எல்லாம் வேலையை விட்டு நீக்கிட்டதா பிரின்ஸ் கிட்ட அனுமதி கேட்காம பிரின்சஸ் அரண்மனையை விட்டு வெளியே கூட்டிட்டு போன தப்புக்காக டேமியனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவரை நாட்டோட எல்லையில தூக்குல மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான பாரி வேகமா அரண்மனையை விட்டு நாட்டோட எல்லைக்கு வந்து அங்க தூக்குல தொங்கிட்டு இருக்க காதலன் டேமியனை பார்த்த பிரின்சஸ் அதிர்ச்சியில கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம அரண்மனைக்கு திரும்பி வந்த பாரி யாரு கூடயே பேசாம சரியா சாப்பிடாம சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க பிரின்சஸோட சிரிப்பு சத்தம் கேட்காம அமைதியா இருக்க அரண்மனையை பார்த்த பிரின்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு பிரின்சஸ் சிரிக்க வைக்கிறவங்களுக்கு பல லட்சம் பரிசு தருவேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண அந்த நேரத்துல ஒரு நகைக்கடை வியாபாரி இது அரிய வகை முத்து, இந்த முத்தை உன் தலைக்கடியில வச்சு தூங்குனீனா நீ ஆசைப்பட்டவர் உன் கனவுல வருவாருன்னு சொல்லி பிரின்ஸ் கிட்ட அந்த முத்தை கொடுக்க முத்த வாங்கின பாரியும் அந்த ஆள் சொன்ன மாதிரியே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த முத்தை அவ தலைக்கடியில வச்சு அவ காதலன் டேமியனை நினைச்சு தூங்க அன்னைக்கு நைட்டு கனவுல பாரி அவ காதலன் டேமியன் கூட எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் பிரின்சஸ்க்கு கனவா வர அதை பார்த்த பாரி திரும்பவும் அவளுக்கு அவளோட காதலன் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல பாரி எப்பவும் போல அரண்மனையில சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்க இப்படி மகன் எப்பவும் போல சந்தோஷமா சிரிச்சு விளையாடுறத பார்த்த பிரின்ஸ் அந்த நகைக்கடை வியாபாரிக்கு அவர் அலௌன்ஸ் பண்ணதை விட அதிகமான பணத்தை வாரி வழங்கி இருக்காரு. இப்படி அரண்மனையில நடந்த விஷயத்தை பத்தியும் அந்த அரிய வகை முத்துக்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் நான் நீனு போட்டி போட்டு அந்த முத்துக்களை வாங்கி நிஜ வாழ்க்கையில நிறைவேறாத விஷயங்களை எல்லாம் அவங்க கனவுலகத்துல நிறைவேற்றிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி மக்களோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த நகைக்கடை வியாபாரியும் அந்த முத்துக்களை ஃபர்ஸ்ட் இருந்த விலையை விட 2 மடங்கு அதிக விலைக்கு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆரம்பிச்சிட்டான். எல்லாரையும் கவர்ந்த அந்த அரிய வகை முத்த கேப்டன் கஜி பிரௌனி தான் கண்டுபிடிச்சாரு. அன்னையில இருந்து இந்த அரிய வகை முத்துக்கள் வியாபாரத்து மூலமாவே அவர் கோடி கோடியா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. இருந்து பேராசை தீராம அவர் இன்னும் கடலுக்கு முத்து எடுக்க போய்கிட்டே தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அரிய வகை முத்துக்கள் கடல்ல எந்த பக்கத்துல இருந்து கிடைக்குங்கிற விஷயம் கேப்டனுக்கு மட்டும் தான் தெரியும். கேப்டன் அந்த விஷயத்த ரொம்பவே ரகசியமா வச்சிட்டு இருக்காரு. இதுதான் இந்த ஏரிக்கரை கிராமத்தோட வளர்ச்சி கதைன்னு சொல்லி ஸ்டோரிய முடிக்க அதையெல்லாம் கேட்ட டியூக், அடடா என்ன ஒரு சுவாரஸ்யமான கதை, இந்த காதல் கதையை கேட்டு என் இதயமே வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தனால ரொம்ப டயர்டா இருக்கோம், நாங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லி கார்லனும் டியூக்கும் ரூமுக்கு வர, ரூமுக்கு வந்த டியூக் கார்லன் கிட்ட இந்த ரூம்ல தான் காணாம போன அத்தனை பேரும் தங்கி இருந்தாங்களா, அப்படி இந்த ரூம்ல என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு எல்லாரும் இந்த ரூமை தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம் துரதிருஷ்டம் முடிச்ச ரூமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல நடக்கிற விசித்திரமான விஷயங்களை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டல் ஓனருக்கு ட்ரிங்க் வாங்கி கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல, எனக்கு பணம் தான் வேஸ்ட் ஆச்சே தவிர நமக்கு தேவையான எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்புறம் லார்ட் கார்லன், இன்னைக்கு நான் செலவு பண்ண பணத்தை நீங்க எந்த விதமா எனக்கு திருப்பி தர போறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அந்த கார்லன் அந்த ரூம்ல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு ஒரு இடம் விடாம மூட முடுக்கலாம் தேடி பார்த்துட்டு இருந்த கார்லன் டியூக் கிட்ட, கவலைப்படாத, இந்த கேஸை முடிச்சு நம்ம தலைமையகத்துக்கு போன உடனே நான் கேப்டன் கிட்ட சொல்லி நீ இந்த ஊர்ல எவ்வளவு பணம் செலவு பண்ணையோ அத்தனை பணத்தையும் திருப்பி தர சொல்றேன். அதனால நீ இப்படி தேவையில்லாம உளறிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த ரூம்ல தடயம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீதான் பெரிய பிரபுவாச்சே, பொதுவா ஏரிக்கரை கிராமத்துல இருக்க அரிய வகை முத்துக்கள் எல்லாம் முதல்ல உன்ன மாதிரி பிரபுக்கள் மாளிகைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள் கிட்டயே வருதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த அரிய வகை முத்துக்கள் உங்க அரண்மனைக்கு வந்திருக்குமே, உங்ககிட்ட அந்த அரிய வகை முத்து இருந்தா என்கிட்ட கூட அந்த முத்துல டீமான் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த முத்த உங்ககிட்டயே திருப்பி தரேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டியூக், என்ன காமெடி பண்றீங்களா லார்ட் கார்லன், நானே கார்னாசி எல்லையில இருக்க ஏழை பிரபு, என்கிட்ட எப்படி இந்த உயர்தர அரிய வகை முத்துக்கள் இருக்கும், அப்படி அந்த அரிய வகை முத்து என்கிட்ட இருந்திருந்தா அதை டபுள் விலைக்கு வித்து நான் நல்ல காசு பார்த்திருக்க மாட்டேனா, என்ன நம்புங்க லார்ட் கார்லன், நான் ஒரு அப்பாவி ஏழை பிரபுன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான கார்லன், வாய் திறந்தாலே பொய்ய மட்டும் பேசுற ஊ மேல எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த கார்லன் டியூக் கிட்ட, சரி விடு, நான் பொதுவா தான் கேட்டேன், இந்த ரூம்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், எவ்வளவு தேடியும் இந்த ரூம்ல காணாம போனவங்களை பத்தின எந்த தடயமும் கிடைக்கல, ஹோட்டல்ல இருக்க ஆட்கள் காணாம போனவங்களை பத்தி எந்த தகவலும் யாருக்கும் கிடைச்சிட கூடாதுங்கிறதுக்காக இந்த ரூம்ப கண்ணாடி மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா இந்த ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணா எங்க சந்தேகம் வந்துருமோங்கிறதுக்காக இந்த ரூம்ல இருக்க எந்த பொருளையும் சேஞ்ச் பண்ணாம அப்படியே தான் வச்சிட்டு இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ரூம்ல தங்கி இருந்து காணாம போனவங்களுக்கும் கடத்தல்காரங்களுக்கும் எந்த சண்டையும் நடந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் மத்த எல்லா கேஸை விட ரொம்ப ரிஸ்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே ரூம் செக் பண்ணி முடிச்ச கார்லன் உட்காந்து கேஸ் ஃபைல் எழுதிட்டு இருக்க, இந்த டியூக் என்னடானா எந்த கவலையும் இல்லாம ரிலாக்ஸா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கான். அங்க கார்லன் இந்த ஏரிக்கரை கிராமத்துல ஜோயா ப்ரூக்கோட சேர்ந்து மொத்தம் 143 பேர் காணாம போயிருக்கிறதா போலீஸ் ரிப்போர்ட்ல பதிவாகிருக்கு. அப்படி காணாம போன 143 பேர்ல பாதி பேர் ஏரிக்கரை கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த 15ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்க வயசு பசங்க மட்டும்தான் அதிக அளவுல காணாம போயிருக்காங்க. அப்படி காணாம போனவங்கள ஜோயா ப்ரூக்க தவிர மத்த எல்லாரும் நகை வியாபாரம் செய்யாம வேற வேற தொழில் பண்றவங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதிட்டு இருந்த கார்லனுக்கு கை வலி வர, கார்லன் என்னாச்சு எனக்கு, எதனால திடீர்னு என் கை எப்படி வலிக்குதுன்னு சொல்லி கத்த, அந்த சத்தத்தை கேட்ட டியூக் பேப்பர் படிக்கிறத நிறுத்திட்டு அவன் கார்லன் கிட்ட, என்னாச்சு கை ரொம்ப வலிக்குதான்னு கேட்க, கேட்ட கார்லன், அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க கேஸ பத்தி விசாரிக்க வந்தியா இல்ல ஜாலியா ஹாலிடே ட்ரிப்புக்கு வந்திருக்கியா, அப்படி நான் ஒருத்தனே இந்த கேஸ்க்காக கஷ்டப்படணும்னா அதுக்கு நீ என் கூட வராமலே இருந்திருக்கலாம், இந்த கேஸ்க்கு நான் உன்ன துணையா கூட்டிட்டு வந்ததுக்கு பதிலா வேற யாராவது கூட்டிட்டு வந்திருக்கணும், உன்னை கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கார்லன் டியூக் திட்டிட்டு இருக்க, அதை கேட்ட டியூக் சிரிச்சிட்டு கோட் பாக்கெட்ல இருந்து அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சுட்ட டைரியை எடுத்து கார்லன் கிட்ட கொடுக்க, டைரியை ஓபன் பண்ண கார்லன் அதுல ஜோயா ப்ரூக்னு நேம் எழுதி இருக்கிறத பார்த்து, ஆமா உனக்கு இந்த டைரி எப்படி கிடைச்சது, அப்படின்னா நீ இந்த டைரியை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திருடுனியான்னு கேட்க, அதை கேட்ட டியூக், என்னது திருடுனா, என்ன லார்ட் கார்டன் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே, நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன ரொம்பவே காயப்படுத்துது, நீங்க பொதுவா எல்லார்கிட்டையும் அன்பாவும் அக்கறையாவும் பேசுறீங்க, ஆனா என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி கரடு முரடான வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன ரொம்பவே சங்கடப்படுத்துறீங்க, என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல, என்னதான் உங்களுக்கு என்ன பிடிக்காம இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்க எந்த கஷ்டமும் படக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தோட தான் நான் இந்த டைரியை எடுத்தேன். அது மட்டும் இல்லாம ஸ்டேஷன்ல இருந்த அந்த போலீஸ் நம்ம கிட்ட முழுசா உண்மையை சொல்லாம எதையோ மறைக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதான் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நாம எதுக்காக நேர்மையா இருக்கணும், இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம நேர்மையா இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு இந்த டைரியை சுட்டேன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட கார்லன், பண்ணக்கூடாத திருட்டு வேலையும் பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்க என்னெல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான் பாரு, நான் கூட இவன் கொஞ்சம் முரடன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது இவன் பயங்கரமான அயோக்கியன்னு சொல்லி கார்லன் டியூக்க மனசுக்குள்ள திட்டி கொட்டிட்டு இருக்க, அதை பார்த்த டியூக் கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து, லார்ட் கார்லன் நீங்க சைலண்டா இருக்கிறத பார்க்கும் போதே உங்க மனசுக்குள்ள என்ன ஓவரா புகழ்றீங்கன்னு ரொம்ப நல்லா தெரியுது, என்ன லார்ட் கார்லன் உங்க பார்வையை வச்சே உங்க மனசுல நீங்க என்ன பத்தி
என்ன நினைக்கிறீங்கன்னு சரியா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களான்னு சொல்லி சிரிக்க அதை கேட்ட கார்லன் இதுக்கு மேல இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லன்னு கார்லன் வேகமா ஜோயா ப்ரூக்கோட டைரியை ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஜோயா ப்ரூக் இன்னைக்கு நவம்பர் 26 இன்னைக்கு அரிய வகை முத்துக்கள் வாங்குறதுக்காக ஏரிக்கரை கிராமத்துக்கு வந்து காஜா பிரவுனை மீட் பண்ணி இன்னைக்கு நைட் அந்த அரிய வகை முத்துக்கள் எடுக்கிறதுக்காக காஜா பிரவுன் கூட கடலுக்கு போறேன்னு சொல்லி எழுதி இருக்கு. அதை படிச்ச கார்லன் கடலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா நோட்ல இருக்க நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி பார்க்க அதுல பார்த்தா எதுவும் எழுதாம எம்டி ஷீட்டா இருக்கு. ஷாக்கான கார்லன் என்ன எதுவுமே எழுதல அப்படின்னா ஜோயா ப்ரூக் காஜா பிரவுன் கூட கடலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும், கடலுக்கு போன ஜோயா ப்ரூக் என்னன்னா அப்படி அந்த கடலுக்கும் அந்த அரிய வகை முத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அப்ப நான் அந்த காஜா பிரவுனை மீட் பண்ணியே ஆகணும். அவரை மீட் பண்ணா மட்டும்தான் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த கார்லன் டியூக் கிட்ட நாளைக்கு நம்ம முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போறோம், அதனால சும்மா இங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம சீக்கிரமா போய் படுத்து தூங்கு, நாளைக்கு காலையில சீக்கிரமா நீ எழுந்திருக்கலைன்னா அதுக்கப்புறம் உன்னை இங்கேயே விட்டு நான் தனியா போக வேண்டியதா இருக்குன்னு சொல்லி பாத்ரூமுக்கு குளிக்க போன கார்லனுக்கு திரும்பவும் நெஞ்சு வலி வர கார்லன் என்ன என் இதயம் திரும்பவும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. குளிக்கிறக்காக இந்த நெக்லஸ கழட்டி வச்சு தப்பு பண்ணிட்டேன் போலயே, இந்த நெக்லஸ் என் மேல இருக்க வரைக்கும் எனக்கு இதய வலி வரல, ஆனா இந்த நெக்லஸ் என்னை விட்டு போன ஒரு செகண்ட்ல என் இதய வலி அதிகமாயிடுச்சு. என்னால இந்த வலியை தாங்கவே முடியல, எப்பவும் இருக்க இதய வலியை விட இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குது, இந்த வலியை என்னால தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த கார்லன் மயங்கி கீழே விழுக ஹால்ல பேப்பர் படிச்சிட்டு இருக்க டியூக் அவன் பேப்பர் படிக்கிறத நிறுத்திட்டு என்னாச்சு, பொதுவா கார்லன் குளிக்க இவ்வளவு நேரம் எடுத்துக்க மாட்டானே, ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப நேரம் ஆகுதே, எனக்கு என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லி பாத்ரூம்குள்ள வந்த டியூக் உடம்புல ஒட்டு துணி இல்லாம கீழே விழுந்து கிடக்கிற கார்லனை பார்த்து ஷாக் ஆனவன் வேகமா கார்லனோட பக்கத்துல ஓடி வர அரமயக்கத்துல இருக்க கார்லன் டியூக்க பார்த்து இவன் திரும்பவும் என்ன இந்த மாதிரி ஒரு நிலையிலையா பாக்கணும், என்னோட இந்த நிலைமைய பார்த்து இவன் என்ன பரிதாபமானவனா நினைப்பான், இவன் என்ன பாக்குற அந்த பரிதாபமான பார்வையை நான் ரொம்பவே வெறுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே மயங்கி விழுந்த கார்லனுக்கு சின்ன வயசுல டீமான் கார்லனோட அம்மா வேஷத்துல வந்து பையன் கார்லனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த டீமான் நெஞ்சில குத்தி இருக்க ஆணியை எடுத்து விட சொல்ல டீமான்னு தெரியாத குழந்தை பையன் கார்லனும் அந்த ஆணியை எடுத்து விட சுதந்திரமான டீமான் கார்லனோட உடம்புக்குள்ள போனதெல்லாம் அவனுக்கு கனவா வர அப்ப கார்லன் என்னோட சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த விபத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே தலைகிலதான் மாறி நான் வளர வளர என் கூட இந்த டீமானு வளர்ந்து என் இதய துடிப்பை அதிகப்படுத்தி எப்ப என் உடம்பு விட்டு என் உயிர் போகும், உயிர் இல்லாத என் உடம்பு முழுசா எப்ப ஆக்கிரமிக்கலான்னு எனக்குள்ள இருக்க டீமான் ஒவ்வொரு நாளும் என் மரணத்துக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அப்ப திடீர்னு நின்னு போன கார்லனோட இதயம் எப்பவும் போல நார்மலா துடிச்சு அவன் உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் வர ஆரம்பிக்க என்ன நடக்குதுன்னு எதுவும் புரியாத கார்லன் மயக்க தெளிஞ்சு எழுந்து பார்க்க அங்க பார்த்தா டியூக் அவனோட விரல கார்லனோட வாய்க்குள்ள விட்டுருப்பான். அது தெரியாம இதய வலியில மயங்கி கிடக்கிற கார்லன் நம்ம வலிய கண்ட்ரோல் பண்றதுக்காக டியூக்கோட கைய போட்டு கடிக்க கை புண்ணாகி அதுல இருந்து வர ரத்த கார்லனோட உடம்புக்குள்ள போய் அவனோட உயிரை காப்பாத்தி கார்லனை சுய நினைவுக்கு கொண்டு வந்திருக்கு. மயக்க தெளிஞ்சு எழுந்த கார்லனை பார்த்த டியூக் ஒரு வழியா நீ எழுந்துட்டியா, குளிக்கிறக்காக பாத்ரூம்க்கு வந்தப்ப நீ வலியில கீழே விழுந்து உன் இதய வலிய கண்ட்ரோல் பண்றதுக்காக உன் நாக்க போட்டு கடிச்சிட்டு இருந்த, எங்க உன் நாக்க கடிச்சு நீ செத்து கித்து போயிடுவியோன்னு பயந்துதான் நீ கடிக்க என்னோட விரல உன் வாய்க்குள்ள வச்சு விட்ட, நீ எது தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் எதுக்காக நீ என்ன காப்பாத்துன, என் மேல இருந்து வர அஸ்மோதா மனத்துக்காகவா இல்ல என் இதயத்துக்காகவா, உனக்கு தேவை என்னோட இதயம் தானே, அப்படி இருக்கும் போது எதுக்காக நீ என்ன காப்பாத்துன, இன்னைக்கு நான் செத்திருந்தா உனக்கு நீ ஆசைப்பட்ட இதயம் கிடைச்சிருக்குல்லன்னு சொல்லிக்கிட்டே கார்லன் பெட்ஷீட்டை இழுத்து போத்தி படுத்துக்க அதை பார்த்த டியூக் கார்லனோட பக்கத்துல வந்து கார்லனோட பெட்ஷீட்டை பிடிச்சு இழுக்க அதை பார்த்து ஷாக்கான கார்லன் என்ன பண்ற நீன்னு சொல்லி கேட்க டியூக் கவலைப்படாத நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ கீழே விழுந்ததுல உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பாக்குற அவ்வளவுதான்னு சொல்லிக்கிட்டே டியூக் கார்லனை திருப்பி படுக்க வச்சு அவன் முதுகுல இருக்க காயத்தை பார்த்த டியூக் உன் முதுகுல பலமா அடிபட்டிருக்கு, நான் உடனே இந்த காயத்துக்கு மருந்து போட்டே ஆகணும்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அந்த புண்ணை போட்டு அமுத்தி எடுக்க டியூக் அழுத்துறதுல வலி தாங்க முடியாம கார்லன் அழுதுட்டு இருக்க கார்லன் பயங்கர வலியில இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட டியூக் கார்லன் கிட்ட நான் கீழே போய் உனக்காக மருந்து வாங்கிட்டு வரேன், நான் வர வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நீ இப்படி பலவீனமா இருக்க விஷயம் மட்டும் உனக்குள்ள இருக்க டீமானுக்கு தெரிஞ்சதுன்னா அது உன் பலவீனத்தை அதுக்கு சாதகமா பயன்படுத்தி உன்னை முழுசா ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நீ உன்னை பலவீனமா காட்டிக்காம தைரியமா இருன்னு சொல்லி டியூக் அங்கிருந்து போக அடுத்த நாள் காலையில எப்பவும் போல கார்லன் சுறுசுறுப்பா எழுந்து குளிச்சு முடிச்சு நகைக்கடை வியாபாரிய பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருந்த கார்லன் மனசுக்குள்ள நைட் அவன் முன்னாடி நான் பிறந்த வேணியா கிடந்தது மட்டும் இல்லாம அவன் முன்னாடியே வேற அழுது தொலைச்சிட்டேனே, அவன் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க சைலண்டா இருக்க கார்லனை பார்த்த டியூக் என்னாச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்க, டைம் ஆகுது நம்ம கிளம்பலாமான்னு சொல்லி கூப்பிட அதை கேட்ட கார்லனும் ஆமாமா டைம் ஆகுது வா போலான்னு சொல்லி ரெண்டு பேரும் காஜா பிரவுனோட மாளிகைக்கு வர கார்லன் காஜா பிரவுன் கிட்ட ஹலோ சார் நான் லூமியஸ் நாட்டை சேர்ந்த நகைக்கடை வியாபாரி, என்னோட பேரு கவின், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அப்புறம் இவன் என்னோட கசின் பிரதர், இவன் நகைக்கடை வியாபாரத்துக்கு புதுசுங்கிறதுனால இவனுக்கு ஜுவல்லரி எப்படி வாங்கணும்னு கத்து கொடுக்கறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட காஜா பிரவுன் கார்லனோட கைய பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி திறமையும்
அழகு நிறைஞ்ச அழகு பதுமையை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. உங்க அழகுல மயங்கி போன என் கண்கள் உங்களை விட்டு விலக மறுக்குது. இவ்வளவு அழகான தேவதை என்ன பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நேத்தே உங்களோட கடிதம் எனக்கு கிடைச்சது. உங்க கடிதத்தை படிச்சதுமே நான் உங்களை என்னோட கஸ்டமர் ஆக்கிக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்ப உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்க கூட வெறும் கஸ்டமரா மட்டும் இல்லாம நல்ல ஃப்ரெண்டா இருக்கவும் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி கெல்ட்டு பையன் கார்லனோட கைய பிடிச்சு ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த டியூக் அந்த ஆளோட எண்ணம் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவன் சைலண்டா காஜா பிரவுனையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த காஜா பிரவுன் கார்லன் கிட்ட சரி வாங்க நான் உங்களை என்னோட ஷோரூம்க்கு கூட்டிட்டு போறேன், அங்க வச்சு மத்த விஷயங்களை பேசிக்கலாம்னு சொல்லி டியூக்கையும் கார்லனையும் ஷோரூம்க்கு கூட்டிட்டு வந்த காஜா பிரவுன் கார்லன் கிட்ட இந்தாங்க நீங்க தேடி வந்த உலக புகழ் பெற்ற எங்க கிராமத்தோட அரிய வகை முத்துன்னு சொல்லி டிஸ்பிளேல வச்சிருக்க முத்த காட்ட அந்த முத்துல மனுஷங்க முகம் தெரியறத பார்த்து ஷாக்கான கார்லன் என்ன சொல்றதுன்னு தெரியாம வாய் அடைச்சு போய் அந்த முத்தையே பார்த்துட்டு இருக்க. இந்த டியூக் கார்லனை கூப்பிட்டு பிரதர் எனக்கு இந்த முத்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நம்ம முதல்ல ஒரு முத்து வாங்கி பார்க்கலாம்னு சொல்ல அதை கேட்ட காஜா பிரவுன் அந்த முத்த பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்து அப்படின்னா இப்ப நான் இந்த முத்த உங்களுக்கு ஃப்ரீயா இந்த அழகு தேவதைக்கு பரிசா கொடுக்கறேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க அதை பார்த்த கார்லன் எனக்கு வேண்டாம், இவ்ளோ காஸ்ட்லியான முத்தை என்னால பரிசா வாங்கிக்க முடியாது, அதுக்கு நான் தகுதி இல்லாதவன்னு சொல்ல அதை கேட்ட காஜா பிரவுன் சிரிச்சுட்டு என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்களோட பேரழகுக்கு முன்னாடி இந்த முத்தெல்லாம் பெருசே இல்ல, உங்க அழகுக்கு இந்த உலகத்துல இருக்க முத்துக்கள் வைரங்கள் எல்லாத்தையும் உங்க காலடியில கொண்டு வந்து போட்டாலும் உங்க அழகுக்கு ஈடாகாதுன்னு சொல்ல காஜா பிரவுன் கார்லனோட பக்கத்துல க்ளோஸா வந்து காதல் வசனமா அடிச்சு விட்டுட்டு இருக்க. முத்த பார்த்த டியூக் கார்லன் கிட்ட அண்ணா எனக்கு இந்த முத்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த முத்த வியாபாரம் பண்ண விரும்புறேன்னு சொல்ல அதை கேட்ட காஜா பிரவுன் ரொம்ப சந்தோஷம், நீங்க என்னோட ஸ்பெஷல் கஸ்டமருங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த அரிய வகை முத்த பரிசா கொடுக்கறேன்னு சொல்லி காஜா பிரவுன் அந்த முத்த டியூக் கையில கொடுக்க முத்த வாங்கின டியூக் இந்த முத்து ரொம்ப அழகா இருக்கு, நான் உங்ககிட்ட இந்த முத்துக்கான ஆர்டர் பிளேஸ் பண்ண விரும்புறேன்னு சொல்ல அதை கேட்ட காஜா பிரவுன் அடடா என்ன ஒரு அதிசயம், எங்க முத்துக்களை பாக்குற எல்லாரும் இந்த முத்துக்கள் தான் வேணும்னு கேக்குறதுனால ரீசெண்டா எங்க முத்துக்கு மட்டுமே நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அதனால முதல்ல ஆர்டர் கொடுத்த அவங்களுக்கு நாங்க முத்துக்களை டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட ஆர்டர் எங்களால எடுக்க முடியும், ஆனா உங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு எங்க கிட்ட முத்துக்கள் ஸ்டாக் இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி திரும்பி மேனேஜரை பார்க்க அதால் என்ன மன்னிச்சிடுங்க சார், நம்ம ஆர்டர் எல்லாம் டெலிவரி பண்ணி முடிச்சதுனால இப்ப நம்ம கிட்ட முத்துக்கள் ஸ்டாக் கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்ட டியூக் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க நினைச்சா நடக்காதது எதுவுமே கிடையாது, நாங்க உங்ககிட்ட முத்துக்கள் வாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம், அதுக்காக நீங்க எங்க கிட்ட எவ்வளவு பணம் கேட்டாலும் அந்த பணத்தை தர நாங்க ரெடியா இருக்கோம், அதனால நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாம எங்களுக்கு முத்துக்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்ட காஜா பிரவுன் சைஸா கார்லனை பாத்துக்கிட்டே என்ன நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க, என்னாலயும் உங்களை வெறும் கையோட அனுப்ப முடியாது, எனக்கு அதுல உடன்பாடும் இல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர் மூலமா வந்ததுனால என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லி கார்லனோட கண்ணு உதடு எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாளைக்கு நாங்க கடலுக்கு ஒரு முக்கியமான வேலையா போறோம், நீங்களும் எங்க கூட கடலுக்கு வாங்க, நீங்க எங்க கூட வந்து எங்க வேலைய பார்த்தா நாங்க எந்த அளவுக்கு நேர்மையா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிக்கிட்டு கார்லனை பார்த்த காஜா பிரவுன் எதனால நான் உங்க ரெண்டு பேரையும் என் கூட கடலுக்கு கூட்டிட்டு போக விரும்புறேன்னா எனக்கு உங்களையும் உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. மேனேஜர் ஒயினை கிளாஸ்ல ஊத்தி கொண்டு வந்து இந்தாங்க இந்த ஒயின் எங்க தோட்டத்துல விளைஞ்ச ருசியான திராட்சையில இருந்து செய்யப்பட்டது, இந்த ஒயினை குடிச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி மேனேஜர் டியூ கிட்டையும் கார்லன் கிட்டையும் ஒயின் கிளாஸ் கொடுக்க ஒயின் கிளாஸ் வாங்கின கார்லன் காஜா பிரவுன் கிட்ட நான் இப்படி கேக்குறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த வியாபாரத்தை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசுக்குள்ள இந்த ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு, அது என்னன்னா உங்களை மாதிரி பணக்கார ஆட்கள் எதுக்காக கடலுக்கு போகணும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா உங்க வேலையை கச்சிதமா பண்ணி முடிக்க நேர்மையான வேலையாட்கள் இருக்கும் போது அவங்களை கடலுக்கு அனுப்பாம நீங்க ஏன் கடலுக்கு போகணும், அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட காஜா பிரவுன் அதுக்கு காரணம் பறந்து விரிஞ்சிருக்க கடலையும் அந்த கடலை சுத்தி இருக்க மலைகளையும் அலைகள் எழுப்புற சத்தத்தையும் பார்க்கவும் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடல்ல நான் இருக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும், அதனாலதான் போறேன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் பரவாயில்லையே மக்கள் உங்களை புகழ்றதுல எந்த தப்பும் இல்ல, எனக்கும் உங்களை மாதிரி உண்மையா நேர்மையா வேலை பாக்குறவங்கள ரொம்ப பிடிக்கும், நானும் உங்க கூட என் நட்பை தொடர விரும்புறேன், உங்களுக்கு ஏதாவது நிதி உதவி தேவைப்பட்டா யோசிக்காம என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட காஜா பிரவுன் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் கவின், ஆனா எனக்கு எந்த நிதி உதவியும் தேவையில்லை, கடவுள் அருளால எனக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்ல, நான் பாக்குற வேலைக்கு எனக்கு டபுள் மடங்கா பணம் கிடைக்குது, எனக்கு அது போதுன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் என்ன மன்னிச்சிடுங்க காஜா பிரவுன், பணம் இருக்குங்கிற திமிர்ல நான் தேவையில்லாம பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, சரி நாங்க இப்ப கிளம்புறோம், நாளைக்கு நம்ம கடல்ல பாக்கலாம்னு சொல்ல அதை கேட்ட காஜா பிரவுன் சரி போயிட்டு வாங்க, யாரு கண்டா நாளைக்கு நம்மளோட கடல் பயணத்துல நமக்கு எதிர்பாராத சந்தோஷம் கூட கிடைக்கலாம், அது மூலமா நமக்கு லட்சக்கணக்கில் லாபம் வரக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்ட காஜா பிரவுன் ஜன்னல் வழியா கார்லனும் டியூக்கு போறத பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்த மேனேஜர் சார் நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது கசின் பிரதர்ஸ்
ஆபீசர்ஸ் மாதிரி தெரியல. இப்படி சொல்றேன்னா இவங்க 2 பேரும் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே நம்ம ஆட்கள் இவங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்துலதான் இவங்க 2 பேரும் ஒரு சந்துக்குள்ள கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம ஆள் பாத்திருக்கான். அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் கப்பல் மாதிரி தெரியறாங்கன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட காஜா பிரவுன் இவங்க 2 பேரும் கசின் பிரதரா இருந்தா என்ன, கப்பலா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவையெல்லாம் அந்த அழகு தேவதை மட்டும் தான். அந்த அழகு தேவதைய கடலுக்கு கூட்டிட்டு போய் கடலுக்கு காணிக்கையாக்குறதுக்கு முன்னாடி நான் அவன் கூட இருந்து அவனை ருசி பார்க்க விரும்புறேன். அதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் நீ தான் பக்காவா செய்யணும், புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட மேனேஜர் எனக்கு புரிஞ்சுது சார், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க இந்த ரூம்ல டியூக்கையும் கார்லனையும் காட்டுறாங்க. ரூமுக்கு வந்த டியூக் காஜா பிரவுன் கொடுத்த முத்த கையில எடுத்து வச்சு குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க அதை பார்த்த கார்லன் என்னாச்சு, அந்த முத்துல ஏதாவது டீமான் சக்தி இருக்க மாதிரி உனக்கு தெரியுதா என்னன்னு சொல்லி கேட்க டியூக் எனக்கு இந்த முத்த பார்க்கும்போது டீமானோட சக்தி இருக்க மாதிரி தெரியல, ஆனா ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுது, ஆனா அது என்ன உணர்வுன்னு தான் எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ இந்த முத்த நான் பாக்குறத விட நீ பார்த்தா உனக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கும்னு தோணுதுன்னு சொல்ல அதை கேட்ட கார்லனும் வேகமா எழுந்து டியூக்கோட பக்கத்துல வந்து அவன் கையில வச்சிருக்க முத்த வாங்கி பார்க்க அதுல பார்த்தா இறந்து போன நிறைய ஆன்மாக்களோட உருவம் கார்லனோட கண்ணுக்கு தெரிய அதை பார்த்து ஷாக்கான கார்லனுக்கு திரும்பவும் இதய வலி வந்து அவன் வலி தாங்க முடியாம அவன் கையில இருக்க முத்த கீழே போட்டு இதயம் ரொம்ப வலிக்குது, என்னால இந்த வலியை தாங்கவே முடியலன்னு சொல்லி கத்த அதை பார்த்த டியூக் என்னாச்சு உனக்கு, உன் கண்ணுக்கு இந்த முத்துக்குள்ள இருக்க ஆன்மாக்கள் தெரிஞ்சதா, இந்த முத்துக்குள்ள இருக்க ஆன்மாக்களோட சக்தினாலதான் இப்போ உனக்கு இதய வலி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் டியூக் கிட்ட என்னால மூச்சு விட முடியல, எனக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுக அதை பார்த்த டியூக் வேகமா கார்லன் போட்டிருக்க ஷர்ட்டை கிழிச்சு விட்டு அவனை கூல் பண்ண இங்க வலியில உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து மூச்சு விட முடியாம தவிச்சிட்டு இருக்க கார்லனை பார்த்த டியூக் கார்லனை அலேக்கா தூக்கி கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சு வலியில துடிச்சிட்டு இருக்க கார்லனை பார்த்த டியூக் உனக்குள்ள எல்லையில்லா திறமைகள் நிறைய இருக்கு, அந்த திறமைகளை எல்லாம் நீ முழுசா பயன்படுத்தி ஆன்மாக்களை கட்டுப்படுத்தும் போதுதான் உனக்கு இந்த மாதிரியான வலிகள் ஏற்படுதுங்கிற உண்மை தெரிஞ்சும் நீ எதுக்காக இதை பண்றன்னு சொல்லி கேட்க அதையெல்லாம் கேட்ட கார்லன் இது என்னோட கடமை, எனக்கு என்னோட உயிரை விட என்னோட கடமை தான் எனக்கு முக்கியம், நான் இந்த முத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த முத்த தொட்டு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி வழியில கார்லன் தவிச்சிட்டு இருக்க அதை பார்த்த டியூக் நீ இப்பவே இதய வலி தாங்க முடியாம இந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி நிலைமையில உன்னால எப்படி நாளைக்கு கடலுக்கு வர முடியும்னு சொல்லி கேட்க கார்லன் அது உனக்கு தேவையில்லாதது, என் உடம்ப பாத்துக்க எனக்கு தெரியும், நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான டியூக் கார்லனோட பக்கத்துல வந்து அவன் கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு நீ சொல்றதும் சரிதான், எனக்கு உன்னை பத்தி எந்த கவலையும் இல்ல, நான் கூட வந்தவன் வழியில தவிச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் கேட்டேன், ஆனா நீ என் நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியே, நல்லதுக்கு காலமே இல்ல லார்ட் கார்லன், நானும் உன்கிட்ட ரொம்ப நல்லவனா இருக்கத்தான் முயற்சி பண்றேன், ஆனா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே, இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, உன் உடம்பு மேல எனக்கு இருக்க அக்கறை உனக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது, ஒருவேளை உனக்கு இந்த உடம்பு வேண்டானா அப்ப சீக்கிரமா உன் உடம்ப என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட கார்லன் நீ என் மேல இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறதுக்கான காரணம் என் மேல இருந்து வர அந்த அஸ்மோதா சென்ட் மனந்தாங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், கவலைப்படாத, என் மேல ஒட்டிட்டு இருக்க இந்த கொடூரமான டீமான் வளர்ந்து என் உடம்ப ஆக்கிரமிச்சு என்ன சாவடிக்க காத்துட்டு இருக்கு, அதனால எனக்கு எந்த நேரம் வேணாலும் சாவு வரலாம், நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு என்னால சொல்ல முடியாது, ஏன்னா எப்ப வேணாலும் என் மூச்சு நின்னு உன்னால என் இதயம் என் உடலை விட்டு பிரிச்சு எடுக்கப்படும், ஏன் என் ஆன்மா கூட வேற ஒரு டீமானோட கட்டுப்பாட்டுக்கு போகலாம், அது நாளைக்கு இல்ல 10 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம், என்னைக்கு நான் பிறந்தனோ அன்னைக்கே என்னோட முடிவு எழுதப்பட்டுருச்சு, நான் இப்படி அல்பாயுஸ்ல போறத நினைச்சு கவலைப்பட்டு பெட்ல படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காம நான் சாகர கடைசி நொடி வரைக்கும் மக்களுக்காக போராட விரும்புறேன்னு சொல்ல கார்லன் சொன்னதை எல்லாம் கேட்டு ஃபீல் ஆன டியூக் எந்த பதிலும் பேசாம வேகமா ரூமை விட்டு வெளியே போயிட அடுத்த நாள் காஜா ப்ரோவோட கடலுக்கு வந்த டியூக்கும் கார்லனும் போட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்க அப்போ அங்க காஜா ப்ரோ வரான், அவன் டியூக்கையும் கார்லனையும் பார்த்து உங்க எல்லாரையும் என்னோட டால் போட்டுக்கு வரவேற்கிறேன், இன்னைக்கு நான் உங்களை கடலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கான சிறந்த நாள், நம்மளோட இந்த கடல் பயணத்துல நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போட்டோட கீழ் தளத்துல ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், கடல் காத்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், நீங்க இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நீங்க ரூமுக்கு போங்க, அங்க உங்களுக்கு எந்த குளிரும் இல்லாம உங்க உடம்ப சூடா வச்சுக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்கேன், இதையெல்லாம் எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு மதியம் வரைக்கும் நம்ம மீன் பிடிக்கிற வேலையில தான் தீவிரமா இருப்போம், மதியத்துக்கு அப்புறம் தான் நம்ம அரிய வகை முத்துக்கள் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போவோம்னு சொல்லி காஜா பிரவுன் அங்கிருந்து போக கார்லன் ரூமுக்கு போகாம போட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், அப்ப அங்க 2 மீனவர்கள் மட்டும் தூண்டில ரெடி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த கார்லன் இன்னைக்கு மீன் பிடிக்க சரியான நாள்னு சொன்ன காஜா பிரவுன் மீன் பிடிக்க அதிக ஆட்களை கூட்டிட்டு வராம வெறும் 2 ஆட்களை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்காரு, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே போட் மேல மனுஷங்க நகத்தால கீறப்பட்ட அச்சிருக்கிறத பார்த்து ஷாக்கான கார்லன் இந்த போட்டு பார்க்க ரொம்ப புதுசு மாதிரி இருக்கு, ஆனா இதுல எப்படி இந்த மாதிரி மனுஷங்க நகத்தால கீறப்பட்ட கீறல் வந்தது, மீன் பிடிக்கிறதுனால ஏற்பட்ட கீறல் மாதிரி இது தெரியல, மனுஷங்க நகத்தால கீறப்பட்ட கீறல் மாதிரி தான்
தெரியுதுன்னு கார்லன் குழம்பி போய் பார்த்துட்டு இருக்க. அப்ப அங்க டியூக் வரா. அவன் கார்லன் கிட்ட பிரதர் மேல காத்து ரொம்ப பலமா இருக்கு, அதனால நம்ம ரூமுக்கு போலாமா? இப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா உனக்கு முன்னாடியே இந்த போட்ல ஒரு இடம் விடாம ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். இந்த போட்டை காஜா பிரவுன் ரீசெண்டா தான் வாங்கியிருக்கான். இதுல 3 தலை இருக்கு. இந்த போட்ல மொத்தம் 16 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் காஜா பிரவுன் கூட சேர்ந்து 2 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல புதுசா வந்திருக்கிறது நீயும் நானும், அப்புறம் நம்ம கூட சேர்ந்து ஒரு நியூ மேரிட் கப்பல் வந்திருக்காங்க, அவ்வளவுதானே சொல்ல. அதையெல்லாம் கேட்ட கார்லன் எனது 2 வருஷமா காஜா பிரவுன் கூட சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை என்னால நம்பவே முடியல. அப்படின்னா இங்க காணாம போனவங்களுக்கும் இந்த 16 பேருக்கும் கண்டிப்பா ஏதாவது சம்பந்தம் இருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க போட்ல ஒர்க் பண்ற ஆள் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி காஜா பிரவுன் அவனுக்கு சவுக்கடி தண்டனை கொடுத்திருக்க. அதால் வலி தாங்க முடியாம கத்தி கதறிட்டு இருக்க. அந்த சத்தத்தை கேட்ட கார்லன் என்ன சத்தம் இதுன்னு சொல்லி வேகமா ஓடி வந்து பார்க்க, அங்க பார்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆள் வலி தாங்க முடியாம என்ன மன்னிச்சிடுங்க சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கத்தி அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்த எல்லாரும் என்னாச்சு, எதுக்காக இவரை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, காஜா பிரவுன் அதுவா இந்த மாதிரி சோம்பேறியான வேலையாட்களுக்கு நாங்க கொடுக்கற தண்டனை இதுன்னு சொல்லி சிரிக்க, இந்த மேனேஜர் எல்லாருக்கிட்டையும் எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த வேலைக்கார பண்ண தப்பால உங்களோட அழகான நேரம் வீணாகிற மாதிரி ஆயிடுச்சு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட டியூ கார்லன் கிட்ட மெதுவா இங்க வந்திருக்க உங்களோட கவனத்தை சிதறடிக்கிறதுக்காக இந்த மாதிரி மோசமான முதலாளிகள் காட்டுற பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மேனேஜர் காஜா பிரவுனோட பக்கத்துல வந்து அவனோட காதுல ரகசியமா ஏதோ சொல்ல, அதை கேட்ட காஜா பிரவுன் உங்க எல்லாருக்கும் ஒரு இனிமையான செய்தி சொல்ல போறேன். அது என்னன்னா நம்ம எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அரிய வகை முத்துக்கள் கிடைக்கிற ரகசிய இடத்துக்கு போக போறோம். அதனால நீங்க எல்லாரும் சீக்கிரமா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அந்த இடம் வந்ததும் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி அனுப்பி வைக்க, ஒரு வழியா ரூமுக்கு வந்த கார்லன் டியூ கிட்ட இன்னைக்கு காஜா பிரவுன் அவர்கிட்ட வேலை பாக்குற வேலையாட்கள் கிட்ட இவ்வளவு மோசமா நடந்து பாரு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல, அதை கேட்ட டியூக் அப்படியா, இதுக்கே அசந்து போனா எப்படி, இப்ப நான் சொல்ல போறதை கேட்டனா நீ அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுவ. அது என்னன்னா இந்த காஜா பிரவுனோட குழுவுல வேலை பாக்குற ஆட்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் பாதி பேருக்கு ஒத்த கண்ணு மட்டும் தான் இருக்கு, பாதி பேருக்கு பல்லு இல்ல, ஒருவேளை இதுவும் இந்த கேப்டனோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட கார்லன் இந்த அளவுக்கு காஜா பிரவுன் அவங்களை கொடுமைப்படுத்தியும் அவரை விட்டு போகாம அவரோட டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்குன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட டியூக்கும் நீ சொல்றது சரிதான், எனக்கும் அப்படித்தான் தோணுதுன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க.